நான் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப பேசுறது ஜெயந்தி, நான் பேசுறது கேக்குதா ஜெயந்தி? இப்ப கிளியரா? இப்ப கேக்குது மேம். ஓகே சரி, ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம போன கிளாஸ் வந்துட்டு ரிவிஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா பகுதி 6 பார்த்தோம். பகுதி 6 எதை பத்தி சொல்லுதுன்னா மாநில அரசை பத்தி சொல்லுது. நீங்க பகுதி 6 நான் வந்து கொஸ்டின் கேட்டு அடுத்து மத்த கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். சொல்ற மாநிலங்கள் பற்றியது சொல்லிட்டோம். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஒரே நிமிஷம். இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. பகுதி 6ன்னு சொல்றப்ப மாநிலங்கள் சொல்லிட்டோம். சோ எதுல இருந்து எது வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்குது? 152ல இருந்து 237 வரை. ஓகே, 152ல இருந்து 237 வரைக்கும். இதுல ஆளுநரை பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 152ல இருந்து 163 மேம். 153ல இருந்து 162 வரைக்கும். 152 வந்துட்டு எதை பத்தி சொல்லும்னா மாநிலங்களை பத்தி சொல்றதா 152. ஆளுநரை பத்தி ஸ்டார்ட் பண்றது எப்பனா 153ல இருந்து 162 வரைக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. அடுத்து அமைச்சர்களை பத்தி சொல்றது சரி, ஓகே. மத்திய அரசாங்கத்துல பார்த்த மாதிரியே தான் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு பார்த்திருப்போம். சோ இதுல வந்துட்டு ஆட்சித்துறைன்னு பார்க்கும் போது எதுல இருந்து எது வரைக்கும்னா 153ல இருந்து 167 வரைக்கும் இருக்கும். பொதுவாவே ஆட்சித்துறைன்னு கேட்டாங்கனாலே இதுல இருந்து இது வரைக்கும் 153ல இருந்து 167 வரைக்கும். ஓகே. இதுல அடுத்து சட்டமன்றத்தை பத்தி சொல்றது 168ல இருந்து 212 வரை. ஓகே, 168ல இருந்து 212 வரைக்கும். அடுத்து ஆளுநருக்கான சட்டம் இயற்றும் அவசர அதிகாரம் சொல்றது 213. 213. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? நீதித்துறை. நீதித்துறைங்கும் போது உயர் நீதிமன்றங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? உயர் நீதிமன்றங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? தெரியல மேம். ஓகே. ஆர்டிகல் 214ல இருந்து 232 வரைக்கும் இருக்கு. 214 டு 232. அடுத்து கீழ்நிலை நீதிமன்றங்கள் அடுத்து அதுல இருந்து பேலன்ஸ் தான் 233 டு 237 வரைக்கும். ஓகேவா? 233 டு 237.
அடுத்து நம்ம டைரக்டா வந்துட்டு ஆர்டிகல்ஸ்ல போயிடலாம். ஓகே, 153 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 153 ஒரு மாநிலத்துல ஆளுநர் பத்தி சொல்லுது. ஓகே, அடுத்து இப்ப நான் இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். சோ ரெடியா இருந்துக்கங்க. இப்ப யார் ஆன்சர் பண்ணோம்னா ஆர்டிகல் 154க்கு சுகல் சார் ஆன்சர் பண்ணணும். சுகல் சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார் ஆர்டிகல் 154 பத்தி சொல்லுங்க சார். எதை பத்தி சொல்லுது? நிர்வாகம் மேடம். ஓகே சார். அடுத்து ஷெர்லின் நீங்க சொல்லுங்க. ஆர்டிகல் 155 எதை பத்தி சொல்லுது? மேம் போன கிளாஸ் நான் வரல மேம், அதனால நான் நோட்ஸ் எடுக்கல மேம். ஓகே ஓகே. மஞ்சு மேம் நீங்க சொல்லுங்க. ஆளுநரோட நியமனத்தை பத்தி சொல்லுது. சூப்பர். ஆளுநரோட நியமனத்தை பத்தி சொல்லுது. ஓகே, ஆளுநர் வந்துட்டு நியமிக்கிறது யாரு? இது பொதுவான கேள்வி. குடியரசுத் தலைவர். ஓகே, ஆளுநர் வந்துட்டு மறுநியமனம் செய்யப்படலாமா? செய்யப்படலாம் மேம். ஓகே, ஆளுநர் மறுநியமனம் செய்யப்படலாம். ஆர்டிகல் 156 வெண்ணிலா மேம் நீங்க சொல்லுங்க மேம். ஆர்டிகல் 156. ஓகே, ஜெயந்தி மேம் நீங்க சொல்லுங்க. ஆர்டிகல் 156. நான் இப்பதான் மேம் கிளாஸ்க்கு வர்றேன். 1 வீக்கா வரல மேம். ஓகே ஓகே. ராஜி மேம் நீங்க சொல்லுங்க. ஆர்டிகல் 156. ஆளுநரோட பதவி காலத்தை பத்தி சொல்லுது மேம். சூப்பர். ஆளுநருடைய பதவி காலத்தை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 156. பொதுவான கேள்வி என்னன்னா ஆளுநர் வந்துட்டு எத்தனை வருடம் வந்துட்டு பதவியில் இருப்பாரு? 5 5 வருடம் மேம். அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இதுதான் கரெக்டான பாயிண்ட். 5 வருடம் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அதான் அவருடைய பதவிக்காலம். பதவிக்காலத்தை பத்தி சொல்றது ஆர்டிகல் 156. ஓகே, அடுத்து ரக்ஷனா நீங்க சொல்லுங்க. ஆர்டிகல் 157 எதை பத்தி சொல்லுது? ஆளுநரை நியமனம் பண்றதுக்கான தகுதிகள். ஆளுநர் நியமன தகுதிகளை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 157. அவருக்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்? பொதுவான கேள்வி, எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். 35 வயசு மேம். 35 வயது. வேற என்ன பாயிண்ட் மெயினானது? அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாமா, இருக்க கூடாதா? இருக்க கூடாது மேம். இருக்க கூடாது. சூப்பர். அடுத்து எப்பயும் போல பேசிக்கானதுதான். அரசியல் தரும் ஆதாயம் தரும் பதவிகளை வந்து இருக்கக்கூடாது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவர் பதவி இருக்கிற நாள்ல வந்துட்டு அந்த இது வந்துட்டு காலி ஆகிவிடும். அது அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கக்கூடாது. மெயின் பாயிண்ட் என்னன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஓகே, இதுதான் வந்துட்டு 157க்குள்ள நம்ம பார்க்க போறது. பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஆர்டிகல் 158. எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஆளுநர் நிபந்தனைகள். ஆளுநர் 158 ஆளுநர் பதவியின் நிபந்தனைகள். ஓகே, 158ல 3Aன்னு ஒண்ணு பார்த்தோம். அது என்னது? ஒரு ஆளுநர் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துல ஆளுநராக நியமிக்கப்படலாம். இது ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமா இருக்கு. அதாவது என்னன்னா 7வது சட்ட திருத்தம் 1956 படி. இதை நம்ம நோட் பண்ணோமா? ஓகே, 7வது சட்ட திருத்தம் 1956 படி ஆளுநர் வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வந்துட்டு ஆளுநராக இருக்கலாம். அப்படி வந்துட்டு ஆளுநரா இருக்கும் பட்சத்துல குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிப்பாரு. அதன் மூலமா வந்துட்டு அந்த 2 மாநிலங்களும் வந்துட்டு அவருடைய சம்பளத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும். இதான் வந்துட்டு என்னன்னா ஆர்டிகல் 158ல 3Aன்னு பார்த்தோம். ஓகே, 159 என்ன சொல்லுது? ஆளுநரோட பதவி பிரமாணம். ஆளுநருடைய பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி. ஓகே, இவர் வந்துட்டு யார் முன்னிலையில வந்துட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வாரு? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது முக்கிய
உச்ச நீதிமன்றம் கிடையாது, உயர் நீதிமன்ற பதவி நீதிபதி அல்லது மூத்த நீதிபதி. ஓகே, உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்பு பதவி ஏற்கும் தகுதியை யாரு பெற்றிருக்கா? குடியரசுத் தலைவர் மேம். குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு உச்ச நீதிமன்றம். ஆளுநர் பார்க்கும்போது வந்துட்டுன்னா உயர் நீதிமன்றம். ஓகே, இன்னொன்னு ஒரு பேசிக்கான விட்டுட்டோம். என்னன்னா மாநிலத்தின் உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ உண்மையான தலைவர் யார சொல்லுவோம்? மாநிலத்துக்கு முதலமைச்சர் தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்துட்டு அரசாங்கத்தின் தலைவரை யார சொல்லுவோம்? மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். இல்ல அரசாங்கத்தின் தலைவர் வந்துட்டு முதலமைச்சர். அரசின் தலைவர் தான் ஆளுநர். அரசாங்கம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சோ வந்துட்டு அவங்க வந்துட்டு சிஎம் தான். அரசாங்கத்தின் தலைவர் வந்துட்டு யாருன்னா முதலமைச்சர். அதே மாதிரி வந்துட்டு மத்திய அரசாங்கத்தின் தலைவர் யார சொல்லுவோம்? பிரதமர் சொல்லுவோம். ஓகே, அடுத்து பேரளவு தலைவரா யாரு இருப்பா மாநிலத்துல? பேரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். உண்மையான தலைவர்னு யார சொன்னோம்? முதலமைச்சர் சொல்லிட்டோம். ஓகே, அரசின் தலைவர் யாரு? மாநில அரசின் தலைவர் ஓகே, சூப்பர். அடுத்து நான் பார்க்க போறது ஆர்டிகல் 160. 160 என்ன சொல்லுது? தற்செயலா சில நிகழ்வுல வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு செயல்படலாம்னு சொல்லுது மேம். ஓகே, ஆர்டிகல் 161 ஆளுநரின் மன்னிப்பு சொல்லுது மேம். யார ஆளுநர் வந்து மன்னிக்கிறாரு? இவர் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை பெற்றவங்களை தவிர மித்த எல்லாத்தையுமே மன்னிப்பாரு மேம். சூப்பர். வழங்கப்படும் மன்னிக்க முடியாது மேம். ராணுவ நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்பிலே வந்துட்டு இவர் வந்துட்டு தலையிடவும் முடியாது. ஓகே, மரண தண்டனையை வந்துட்டு குறைக்க முடியாது, ஆனா நிறுத்தி வைக்கலாம். ஓகேவா? ஆளுநருடைய ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா மரண தண்டனையை வந்துட்டு குறைக்க முடியாது, ஆனால் வந்து நிறுத்தி வைக்கலாம். மரண தண்டனையே வந்துட்டு நிறுத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம்னு நம்ம சென்ட்ரல்ல பார்த்திருப்போம். குடியரசுத் தலைவர்னு பார்த்திருப்போம். இவர் வந்துட்டு மன்னிக்கும் அதிகாரத்திலே இது வரும். இந்த பாயிண்ட் என்னன்னா இவர் வந்துட்டு இப்ப நம்ம ஆளுநர் யாரு? இந்த RN ரவி வந்துட்டு புதுச்சேரியில இருக்கவங்களை வந்துட்டு மன்னிக்க, அவருடைய தண்டனையை மன்னிக்கவும் அந்த தண்டனையை ஒத்தி வைக்கவும் ஒரு நார்மலான ஒரு வழக்குக்கு அவரால முடியுமா? நான் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? நான் கேட்ட கொஸ்டின் புரியலையா உங்களுக்கு? அதான் அந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. நம்ம ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம் ஸ்பேஸ் இருந்தா எழுதிக்கங்க, இல்லையா தனியா கூட எழுதிக்கங்க. அவரோட மன்னிக்கும் அதிகாரத்துக்கிட்ட என்னன்னா மாநில ஆட்சித்துறை வரம்பிற்குட்பட்ட விபரங்கள் சார்ந்த வழக்குகளில் தண்டனை பெற்றவர்களை மன்னிக்கவும் அல்லது ஒத்திவைக்கவும் அல்லது தள்ளுபடி செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. தள்ளுபடி செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. இப்ப எப்படி நம்ம முதலமைச்சரா நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் அவர் வந்துட்டு சிஎம் அவருடைய பவரை காமிக்க முடியும், மத்த ஸ்டேட்டுக்கு வந்து காமிக்க முடியாது. சோ நம்ம வந்துட்டு இவருக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமோ, ஆளுநருக்கு இருக்காதோன்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆளுநர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றதுனால ஓகே ஆளுநர் வந்துட்டு எல்லா மாநிலத்துக்கும் இவரும் வந்துட்டு பவரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட கூடாது. சோ அவருக்கு எந்த மாநிலம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட வழக்குகள்ல தண்டனை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளது. ஓகேவா மேம்? ஆர்டிகல் 161 கீழே இதை எழுதிக்கவா மேம்? இத 161க்கு கீழே எழுதிக்கங்க. ஆர்டிகல் 161 வந்துட்டு எதை பத்தி சொல்ல? ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரம்.
இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு டெஸ்ட் எழுதுனோம். சோ கேட்டிருந்தாங்க 161 எதை பத்தி சொல்லுது அப்படின்ட்டுன்னு. ஆளுநருடைய மன்னிக்கு அதிகாரம். இதை நீங்க வந்துட்டு படிக்கும் போது ஆளுநருக்கு படிக்கும் போது குடியரசுத் தலைவருக்கும் கம்பாரிசனோட படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி இருக்கும்னா நான் ஒரு சில ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லுவேன். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் வந்து இங்க கேக்குறதுனால உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க படிச்சுட்டு வந்துட்டு கேட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே. இன்னொன்னு பார்த்தா என்னது, மரண தண்டனையை குறைக்க முடியாது ஆனால் நிறுத்தி வைக்கலாம் அவருடையது. அடுத்து என்னது, ராணுவ நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தண்டனையில ஆளுநர் வந்துட்டு மன்னிப்பு வழங்க இயலாது அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்துட்டோம். ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மாநில உயர் நீதிமன்றம் இருக்கா? நம்ம மாநில உயர் நீதிமன்றம் சென்னையில இருக்கா? சென்னையில இருக்கா? எங்க இருக்கு? சென்னையில தான் இருக்கு. சூப்பர். ஓகே. என்ன கொஸ்டின் உங்களுக்கு, மாநில உயர் நீதிமன்றத்தால தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு மன்னிக்கிறதுக்கும் இல்ல தண்டனையை குறைக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் ஆளுநர் அதிகாரம் பெற்றிருக்காரா? அந்த மாநில ஆளுநர் அதிகாரம் பெற்றிருக்காருல்ல மேம்? பெற்றிருக்காரு. ஆனா வந்துட்டு அந்த தண்டனையை அதிகரிக்க ஆளுநர் அதிகாரம் பெற்றிருக்காரா? அந்த உயர் நீதிமன்றத்தால ஒரு என்னது இருக்கா இல்லையா? இல்ல மேம். சூப்பர். இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. மாநில உயர் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற குற்றவாளிகளை மாநில உயர் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற குற்றவாளிகளை மன்னிக்கவும் தண்டனையை குறைக்கவும் அல்லது நீக்கவும் ஆளுநர் அதிகாரம் பெற்றுள்ளார். தண்டனையை குறைக்கவும் அல்லது நீக்கவும் ஆளுநர் அதிகாரம் பெற்றுள்ளார். எனினும் தண்டனையை அதிகரிக்க ஆளுநர் அதிகாரம் பெற்று இருக்கவில்லை. தண்டனையை அதிகரிக்க ஆளுநர் அதிகாரம் பெற்று இருக்கவில்லை. கொஸ்டின் கேட்கலாம் என்னன்னா, மாநில உயர் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியை மன்னிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. கூற்று 1. கூற்று 2 வந்து எப்படி இருக்கும்னா, எனினும் தண்டனையை அதிகரிக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா கிடையாது. தண்டனையை அதிகரிக்கிறதுக்கு வந்துட்டு ஆளுநர் அதிகாரம் பெற்று இருக்கவில்லை. ஓகே. நம்ம இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்ததுதான். ஆர்டிகல் 156 என்னன்னா ஆளுநருடைய பதவி காலம்னு பார்த்திருப்போம். சோ ஆளுநருடைய பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு சமர்ப்பிப்பாரு? குடியரசுத் தலைவர். ஓகே. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அது வந்துட்டு பின்னாடி பாத்துக்கலாம். ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஆளுநருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பின்னாடி புதிய ஆளுநர் பதவி ஏற்கும் வரை அவருடைய பதவி நீடிக்கலாமா, இல்ல வந்துட்டு அவ்வளவுதானா? பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவர் போயிடலாமா, இல்ல இன்னொரு புதிய ஆளுநர் வர வரைக்கும் இவர் வந்துட்டு அந்த பதவியில இருக்கலாமா? உங்களுக்கான கேள்வி. பதவியில நீடிக்கலாம். இந்த பாயிண்ட் எங்க எழுதிக்கிறீங்கன்னா ஆர்டிகல் 156ன்னு எழுதிக்கங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு புது புது பாயிண்ட் கிடைக்கும். ஸோ வந்துட்டு என்னடா நோட்ஸ் வந்துட்டு பிஞ்சு தராங்களே நினைக்க வேணாம். நீங்க இதை வந்து எழுதிட்டு திருப்பி படிக்கும் போது ரீகால் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. என்னன்னா, ஆளுநர் பதவிக்காலம் முடிந்த பின்னர் புதிய ஆளுநர்
பதவி ஏற்கும் வரை நீடிக்கலாம். புதிய ஆளுநர் பதவி ஏற்கும் வரை நீடிக்கலாம். இந்த பாயிண்ட் எழுதியாச்சா? ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன், இது உங்களுக்கானதான். என்னன்னா, ஆளுநர் வந்துட்டு பதவி, அதாவது அந்த 5 வருஷத்திலேயே ஆளுநர் பதவி காலம் முடியும் முன்னே பதவியிலிருந்து நீக்கவும் அல்லது நீட்டிக்கவும் அதிகாரம் படைத்தவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான். அப்ப எழுதிக்கங்க, ஆளுநர் பதவிக்காலம் முடியும் முன்னே, ஆளுநர் பதவிக்காலம் முடியும் முன்னே பதவியிலிருந்து நீக்கவும் அல்லது நீட்டிக்கவும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். இப்ப நம்ம பார்த்திருப்போம் என்னன்னா, ஒரு ஆளுநர் வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்துட்டு ஆளுநராக இருக்கலாம் சொல்ற சட்ட திருத்தம் எந்த வருடம்? இப்பதான் பார்த்தோம். 1956. சட்ட திருத்தம் 1956. நோட் பண்ணிக்கோங்க. 7வது சட்ட திருத்தம் 1956. நம்ம ஆர்டிகல் 160 பார்த்திருப்போம். என்னன்னு பார்த்தோம்? தற்செயலான சில நிகழ்வுகளில் ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படின்ட்டுன்னு. ஓகேவா? அந்த பாயிண்ட் தானே பார்த்தோம் 160ன்னு. இன்னும் கொஞ்சம் தெளிவா அந்த ஆர்டிகல் 160 அந்த இது என்னடா தற்செயலான சில நிகழ்வுகள்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா என்ன பாயிண்ட்னா, அவசர காலங்கள்ல ஆளுநர் வந்துட்டு எப்படி செயல்படலாம், எவ்வாறு செயல்படுத்தலாம்ட்டுன்னு குடியரசுத் தலைவர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாரு, அறிவுறுத்துவாரு. அவசர காலங்கள்ல ஆளுநர் வந்துட்டு எவ்வாறு செயல்படலாம்ட்டுன்னு குடியரசுத் தலைவர் வந்துட்டு அறிவுறுத்துறதுதான் இந்த ஆர்டிகல் 160. சோ வந்துட்டு இந்த பாயிண்டா நீங்க எழுதிக்கங்க. அவசர காலங்கள் ஆளுநர் செயல்படும் முறைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் அறிவுறுத்துகிறார். மேம் அகைன் இந்த பாயிண்ட் சொல்லுங்க மேம். ஓகே. ஆர்டிகல் 160 என்ன சொல்லுதுன்னா, அவசர காலங்கள் ஆளுநர் செயல்படும் முறைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் அறிவுறுத்துகிறார். நிறையாவது பார்த்திருப்போம். சோ வந்துட்டு என்னன்னா, இப்ப செலக்டடா நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஆர்டிகல் 165 எதை பத்தி சொல்லுது? அட்வொகேட் ஜெனரல். அதாவது என்ன, மாநில தலைமை வழக்கறிஞரை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 165. இதுவே நம்ம வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் பார்த்திருப்போம். அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசு 76. வெரி குட். ஆர்டிகல் 76. அங்க என்ன பார்த்தோம்? அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம். இங்க வந்துட்டு யாருன்னா அட்வொகேட் ஜெனரல். இதான் வந்துட்டு ஆர்டிகல் 165. ஓகே. இந்த சிஎம் நியமனம்னு பார்த்திருப்போம். இது சிஎம் வந்துட்டு நியமனம்னு ஒரு ஆர்டிகல் பார்த்திருப்போம். அது என்ன?
முதலமைச்சரை வந்துட்டு 164 மேம். 164ல 1A. 1A. சூப்பர். 164ல 1A தான் வந்துட்டுன்னா சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்றது. 164ல 1 மேம். 1A வந்து அந்த அமைச்சர்கள் வந்து ஓகே. சரி ஓகே. அடுத்து சட்ட மேலவையை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் அப்படின்னு பார்த்திருப்போம். சட்ட மேலவையை வந்துட்டு உருவாக்குதல் அல்லது நீக்குதல், அத பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னது? 169. ஓகே, 169. உங்களுக்கானது கொஸ்டின் என்னன்னா, சட்ட மேலவைன்னு சொல்லிட்டோம். ஓகே, சட்ட மேலவைனா அதுக்கான ஒரு ஹிந்தி வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது பேர் என்னன்னா நீங்க நோட் பண்ணிக்கங்க, விதான் பரிஷத். விதான் பரிஷத். எப்படி சென்ட்ரல்ல வந்துட்டு மக்களவை மாநிலங்களவைக்கு வந்துட்டு பல்வேறு பெயர்கள் பார்த்திருப்போம், அதே மாதிரிதான் இங்க ஸ்டேட்ல வந்துட்டு சட்டப்பேரவை சட்ட மேலவைன்னு பார்ப்போம். இதுல சட்டப்பேரவைக்கு இன்னொரு பேர் என்னன்னா கீழவைன்னு பார்த்திருப்போம். சோ வந்துட்டு கீழவை மேலவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழவைய வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விதான் சபான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, சட்டப்பேரவையான கீழவைய நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா விதான் சபா. இதுவே மேலவைய வந்துட்டு விதான் பரிஷத். விதான் பரிஷத். விதான் பரிஷத். இப்ப என்ன பார்த்தோம், சட்ட மேலவையை உருவாக்கவும் அல்லது நீக்கவும் அப்படின்னு கேட்டாலும் சரி, இல்லைன்னா விதான் பரிஷத்தை வந்துட்டு நீக்கவும் அல்லது ஒழிக்கவும் வந்துட்டு எந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இடம்பெற்றிருக்குன்னா, ஆர்டிகல் என்னது? 169. ஓகே, தற்பொழுது எத்தனை மாநிலங்கள்ல விதான் பரிஷத் உள்ளது? 6 எத்தனை? 6 மாநிலங்கள்ல தான் வந்துட்டு என்ன விதான் பரிஷத் உள்ளது. ஓகே, அந்த 6 மாநிலங்களை வந்து சொல்லுங்க என்னென்னு. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. சூப்பர். ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. ஸோ இந்த 6 மாநிலங்களை வந்துட்டு நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் வச்சு கூட படிச்சுக்கோங்க. ஸோ இது கேட்கலாம். ஓகே, அடுத்து இந்த சட்ட மேலவை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல எப்பொழுது நீக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1. அப்போதைய முதல்வரா யார் இருந்திருப்பா நம்ம தமிழ்நாட்டுல? எம்ஜிஆர் மேம். எம்ஜி ராமச்சந்திரன். ஓகே, அப்போதைய ஆளுநர் யாரு? அப்போதைய ஆளுநர் சுந்தர்லால் குரானா. ஓகே, திருப்பி எங்களுக்கு சட்ட மேலவை வேண்டும்னு திருப்பி வந்துட்டு நாடாளுமன்றத்துல கடிதம் சமர்ப்பித்த பொழுது எந்த கவர்மெண்ட் இருந்திருக்கும்? திமுக. அப்போதைய சிஎம் யாரு? சிஎம் கருணாநிதி. எந்த ஆண்டு அது மாதிரி சமர்ப்பித்திருப்பாரு? 2010. அப்போதைய ஆளுநர் யாரு இருந்திருப்பா? பர்னாலா. சுர்ஜித் சிங் பர்னாலா. ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல் 170 எதை பத்தி சொல்லுது? சட்ட பேரவையை பத்தி சொல்றது என்னன்னா 170. சட்ட மேலவையை பத்தி சொல்றது 171. இதுல எது விதான் சபா? 170 170. ஆர்டிகல் சொல்லுங்க. ஓகே, 170 வந்துட்டு என்னன்னா விதான் சபா. ஓகே, விதான் பரிஷத் எப்ப? ஆர்டிகல் 171. ஓகே, இந்த சட்ட மேலவையை வந்து அதாவது விதான் பரிஷத்தை வந்துட்டு நீக்கவும் அல்லது ஒழிக்கவும் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 169. 169. ஓகே, இதுல வந்துட்டு நம்ம
ஓகே. 172 எதை பத்தி சொல்லுது? சட்டமன்றத்தின் பதவிக்காலம். ஓகே, சட்டமன்றத்தின் பதவிக்காலம் பதவியேற்ற நாளிலிருந்து 5 வருடம்னு பார்த்திருப்போம். அதான் வந்துட்டு என்ன ஆர்டிகல் 172. ஓகே. 173 எதை பத்தி சொல்லுது? தகுதிகளை பத்தி சொல்லுது மேம். சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதிகளை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 173. இவருக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்திருப்போம், என்ன தகுதிகள்லாம் பெற்றிருக்கணும்னு? தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளரா இடம் பெற்றிருக்கணும் மேம். அப்புறம் எந்த ஒரு அரசியல் பதவியில இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு வேட்பாளர் நியமிக்க 25 பேர் முன்மொழிய வேண்டும். ஓகே, ஒரு வேட்பாளரை வந்துட்டு நியமிக்க 25 பேர் முன்மொழிய வேண்டும் பார்த்திருப்போம். ஓகே, இது வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதிகள்ல 25 பேர் முன்மொழியணும். இதுவே வந்துட்டு நம்ம பிரசிடென்ட்டுக்கு பார்த்திருப்போம். அதாவது குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வேட்பாளர்கள் வந்துட்டு முன்மொழியணும்? 50. அடுத்து வந்து என்னன்னா ஆர்டிகல் 174 என்ன சொல்லுது? சட்டமன்ற அமர்வை கலைத்தல் அல்லது தள்ளி வைத்தல். இது யாருக்குன்னா சபாநாயகருக்கு வந்துட்டு இந்த உரிமை இருக்கு. ஓகே. அடுத்து வந்துட்டு என்னன்னா 175 என்ன சொல்லுது? ஆளுநர் அவையில உரை நிகழ்த்த தகவல் அனுப்ப உரிமை. ஒரு ஆண்டுல குறைந்தபட்சம் எத்தனை முறை அவர் வந்துட்டு உரை நிகழ்த்துவாரு? 2 முறை. 2 முறை மேம். ஓகே. ஆர்டிகல் 176 எதை பத்தி சொல்லுது? ஆளுநரால நிகழ்த்தக்கூடிய சிறப்பு உரை பத்தி சொல்லுது மேம். ஓகே. அடுத்து 178 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 178 சட்டப்பேரவையோட தலைவர் துணைத் தலைவர். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் பாத்துட்டு வர சொன்னேன். சோ பாத்தீங்கன்னா என்னன்னு பாருங்க. சட்டப்பேரவையோட தலைவரா இப்ப யாரு இருக்கா? எம் அப்பாவு. ஓகே. திவ்யா மேம் சொல்லுங்க மேம். ஓகே, சட்டப்பேரவையின் தலைவர் யார் மேம்? இப்போ வந்து அப்பாவும் இருக்காங்க மேம். இல்ல மேம், நம்ம வந்துட்டு இப்ப இருக்கிறது வந்துட்டு அப்பாவும் பார்த்தோம். சோ நம்ம வந்துட்டு சட்டமன்றத்தின் தலைவர் தான் வந்துட்டு யாரு? சிஎம் பார்த்தோமா மேம்? எஸ் மேம். சட்டமன்றத்தின் தலைவர்னா சிஎம் மேம். வழி நடத்துபவன் கேட்டா இந்த தலைவர் மேம். அப்படின்னு சொன்னா இவங்க தானே மேம் வருவாங்க, சபாநாயகர் தானே மேம். இங்க கீழே சொல்றப்ப சபாநாயகர் சொல்ல மாட்டோம்லக்கா. ஓகே, இதுக்கு என்னன்னா நம்ம வந்துட்டு மத்திய அரசாங்கம் பார்த்திருப்போமா? மத்திய அரசுல வந்துட்டு மக்களவை மாநிலங்களவைன்னு பார்த்திருப்போம். ஓகே, இதுல வந்துட்டு மக்களவையின் தலைவர் யார பார்த்தோம்? பிரதமர் பார்த்தோம். மக்களவை வழி நடத்துபவர் யாரு? சபாநாயகர். மாநிலங்களவையின் தலைவர் யார பார்த்தோம்? துணைத் தலைவர். ஓகே, துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோம். சோ அப்படியே விட்டுருங்க. அடுத்து இங்க வாங்க. இப்ப மாநில அரசுக்கு வாங்க. சட்டப்பேரவையின் தலைவர் யாரு? முதலமைச்சர். யாரு? முதலமைச்சர். இதுவே வந்துட்டு சட்டப்பேரவை வழி நடத்துபவர், தலைமை தாங்குபவர் அப்படின்னா சபாநாயகர். இந்த வந்துட்டு எழுதிக்கங்க. சட்டப்பேரவையின் தலைவர்னா சிஎம் தான், முதலமைச்சர். அங்க எப்படி பிரதமரோ அதே மாதிரி அங்க உண்மையானவரான பிரதமரோ அதே மாதிரிதான் இங்கேயும். சட்டப்பேரவைனா கீழவைன்னு சொல்லுவோம், அங்கேயும் மக்களவை கீழவைன்னு சொல்லுவோம். சோ அதுதான் சட்டப்பேரவையின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இதுவே சட்டப்பேரவையை வழி நடத்துபவர் அல்லது தலைமை தாங்குபவர் அப்படிங்கிற ஒன்வர் கேட்டா அதுதான் வந்துட்டு சபாநாயகர். சட்டப்பேரவையின் தலைவர்னு போட்டாலே எம் அப்பாவும் அவங்க தானே வராங்க நெட்ல. அது எப்படி மேம்? அக்கா அப்படிதான்க்கா நாங்களும் நினைச்சோம். ஆனா வந்துட்டு இந்த வார பாலிட்டி கிளாஸ்ல வந்துட்டு சார் வந்துட்டு நாங்க சட்டப்பேரவையின் தலைவர்ங்கும் போது நாங்க எல்லாருமே வந்துட்டு யாரு சபாநாயகர் சொன்னோம். அவர் சொன்னாரு அங்க எப்படிமா மக்களவைக்கு வந்துட்டு பிரதமருங்கிறீங்களோ அதே மாதிரி இங்க வந்துட்டு சட்டப்பேரவையின் தலைவர் வந்துட்டு யாருன்னா முதலமைச்சர்.
திவ்யா மேம் இந்த பாயிண்ட் கரெக்டா மேம்? எஸ் மேம். அது மட்டும் கொஞ்சம் கிளாரிபிகேஷனா சொல்லுங்க மேம். இல்ல மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். ஓகே மேம். சட்டப்பேரவையின் தலைவர்னா முதலமைச்சர். சட்டப்பேரவை வழிநடத்துபவர் அல்லது தலைமை தாங்குபவர் கேள்வி கேட்டா அதுதான் சபாநாயகர். சரி ஓகே. ஆர்டிகல் 179 எதை பத்தி சொல்லுது? சட்டப்பேரவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியிடங்கள், அந்த பதவி காலியாதல், பதவி நீக்குதல், பதவி விலகல், இதை பத்தி சொல்லுங்க. ஓகேக்கா. அடுத்து வந்துட்டு என்னன்னா ஆர்டிகல் 180 எதை பத்தி சொல்லுது? சட்டப்பேரவையோட தலைவர் அதிகாரம் கடமைகள். ஓகே. 181 அதாவது சட்டப்பேரவை தலைவர் அல்லது துணைத் தலைவரை நீக்குவதற்கான தீர்மானம். பரிசீலனையில் இருக்கும்போது அவர்கள் அவைக்கு வந்து தலைமை தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்னன்னா ஆர்டிகல் 181 பார்த்தோம். சோ இந்த ஆர்டிகல் 181க்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகேவா? அது வந்து என்ன, சரியான கூற்றை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு தனியா ஒரு பேப்பர் எழுதிக்கங்க. இது வந்துட்டு இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. 181க்கு ரிலேட்டடான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதிக்கங்க. சட்டப்பேரவை தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார். இதுதான் வந்துட்டு ஏ ஆப்ஷன். சட்ட பேரவை தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார். இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ எழுதியாச்சா எல்லாரும்? ரக்ஷனா எழுதிட்டீங்களா? ஓகே. சட்டப்பேரவை தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னன்னா சட்டப்பேரவை தலைவர் அவரின் உறுப்பினர் பதவி இழந்தால், அதாவது அவருடைய உறுப்பினர் போஸ்ட் வந்துட்டு காலியாச்சுன்னா, பதவி இழந்தா, சட்டப்பேரவை தலைவர் அவரின் உறுப்பினர் பதவி இழந்தால் அவர் பேரவை தலைவர் என்ற நிலையில் நீடிக்கிறார். அவர் பேரவை தலைவர் என்ற நிலையில் நீடிக்கிறார். திருப்பி சொல்றேன். ஆப்ஷன் பி என்னன்னா சட்டப்பேரவை தலைவர் அவரின் உறுப்பினர் பதவி இழந்தால் அவர் பேரவை தலைவர் என்ற நிலையில் நீடிக்கிறார். இதான் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி என்னன்னா சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் பேரவை தலைவர் பதவி விலக தேவையில்லை. சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் பேரவை தலைவர் பதவி விலக தேவையில்லை. சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் பேரவை தலைவர் பதவி விலக தேவையில்லை. அடுத்த ஆப்ஷன் டி என்னன்னா இவை அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் நான் கேட்கறவங்க சொன்னா போதும். சோ யாரும் ஆன்சர் பண்ண வேணாம். ஆப்ஷன் டி வந்து என்னன்னா இவை அனைத்தும் சரி. 4 ஆப்ஷனுமே எழுதிட்டீங்களா? பதினோரு பேர் தான் கிளாஸ் இருக்கீங்க. சோ ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, எழுதிட்டீங்களா 4 ஆப்ஷனுமே? ஓகே. இதுல என்ன ஆன்சர் நீங்க பிக் பண்ணுங்க. சோ அதுக்கான ரீசனை நீங்க தான் சொல்ல போறீங்க, எதுக்கு நான் அந்த ஆப்ஷன் போட்டேன்னு.
சொல்லுங்கக்கா. ஆன்சர் சொல்லவா மேம்? 1 செகண்ட் இருங்கக்கா. எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ராஜி மேம், நீங்க எந்த ஆன்சர் சரியான கூற்றுன்னு சொல்றீங்க? மேம் எனக்கு ஏவும் சியும் கன்ஃபார்மா தெரியுது மேம். பி கொஞ்சம் புரியல மேம். ஓகே, ஏவும் சியும் சரியான கூற்றுன்னு நினைக்கிறீங்க, பி வந்துட்டு புரியலங்கிறீங்க. ஓகே, ரக்ஷனா நீங்க எந்த ஆன்சர் கரெக்ட்ங்கிறீங்க? அனைத்துமே சரிதான் மேம். அனைத்தும் சரிங்கிறீங்க. சூப்பர். அடுத்து வந்துட்டு யாருன்னா ராஜ்குமாரி அக்கா, நீங்க சொல்லுங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட்ங்கிறீங்க? எஸ் மேம், நானும் அனைத்து சரிதான் மேம் சார். டி மேம். ஓகே ஓகே. பாரதி மேம் நீங்க சொல்லுங்க. அனைத்தும் சரி மேம். ஓகே. வெண்ணிலாக்கா நீங்க சொல்லுங்க எந்த ஆன்சர்னு? கரெக்டா புரியல மேம். என்னங்கக்கா, எது புரியலங்கிறீங்க? பி தான் புரியல மேம். பி புரியலங்கிறீங்க. ஓகே, அதுக்கான கிளாரிபிகேஷன் தான் நான் சொல்றேன். ஓகே, மஞ்சு மேம் நீங்க சொல்லுங்க. அனைத்தும் சரி. ஓகே, ஷெர்லின் நீங்க? அனைத்தும் சரிதான். ஓகே, ஜெயந்தி மேம் நீங்க? அனைத்தும் சரிதான் மேம். ஓகே, இதற்கான ஆன்சரை வந்துட்டு யார் சொல்ல போறாங்கன்னா, ஓகே இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இல்ல எது சரியான கூற்றுனா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான கூற்று. ஏன் சொல்றேன், சட்டப்பேரவையான இந்த கீழவை சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் அது கலைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா வந்துட்டு பேரவை தலைவர் வந்துட்டு என்னன்னா பதவி விலக தேவையில்லை. அடுத்த சபாநாயகர் வந்துட்டு இங்க நம்ம சபாநாயகர் தான் நம்ம மென்ஷன் பண்ணிட்டே வரோம், ஏன்னா சட்டப்பேரவையின் தலைவர் சபாநாயகர்னு. ஆனா எங்க சார் எதுக்கு வந்துட்டு சட்டப்பேரவையின் தலைவர் வந்துட்டு சிஎம்னோ சட்டப்பேரவை வழி நடத்துபவர் வந்துட்டு சபாநாயகர் சொன்னான்னு தரேன். நான் அதுக்கான கிளாரிபிகேஷன் திருப்பி நான் வந்துட்டு உங்கள்ட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்துட்டு தெளிவா சொல்றேன். ஸோ ஓகே, இங்க நீங்க வந்துட்டு எப்படிங்க ஆச்சுக்கிறீங்கன்னா, சட்டப்பேரவை வந்து கலைக்கப்பட்டாலும் பேரவை தலைவர் வந்துட்டு பதவி விலக தேவையில்லை. அவர் வந்துட்டு புதிய சபாநாயகர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கும் வரை அந்ததோட பதவியிலே இருப்பாரு. இது வந்துட்டு இந்த கூற்று சரியா இல்லையா? ஓகே, அப்ப இந்த சீக்குரிய ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த டி ஆப்ஷனுக்கு வாங்க. டி ஆப்ஷன் வந்துட்டு பெரும்பாலானவங்களுக்கு வந்துட்டு புரியலங்கிறீங்க. ஏன்னா சட்டப்பேரவை தலைவர் அவரோட உறுப்பினர் பதவியில் இருந்தார். அதாவது என்னன்னா, அவர் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு சட்டப்பேரவை தலைவர் ஆகணும்னா என்னது, அங்க இருக்க ஒரு மெம்பரா ஆகிதான் அங்க இருக்க தலைவராகவே ஆக முடியும். கரெக்டா இல்லையா? ஓகே, அங்க இருக்க மெம்பர் ஆகி அதுல இருந்துதான் வந்துட்டு தலைவராகவே வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஓகே, அந்த மெம்பர் போஸ்டே அங்க இல்ல, அதாவது அந்த மெம்பரவே வந்துட்டு காலி பண்றோம்னா அவரை, அப்ப எப்படி அவர் அங்க தலைவரா இருப்பாரு மேம்? சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா, அங்க இருக்க மெம்பர்ஸ் வந்துட்டு பதவி விலகுனா இவர் வந்துட்டு இவர் ஏன் வந்துட்டு பதவியில இருந்து ஏன் போக போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேம் இந்த இடத்துல சட்டப்பேரவையோட தலைவர்னு சொல்றது சிஎம் சொல்றாங்களா இல்ல சபாநாயகரை சொல்றாங்களா மேம்? உங்களுக்கு வந்துட்டு இந்த நாங்க இதனால வரைக்கும் சட்டப்பேரவையின் தலைவர்னா யாருன்னா சபாநாயகர் தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா சார் வந்துட்டு சட்டப்பேரவையின் தலைவர் யாருன்னா சிஎம் சொல்லிட்டாரு. ஓகேவா, நான் அதுக்கான டவுட்டை வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சொல்றேன். நீங்க இந்த ரகம் வந்துட்டு சபாநாயகராவே நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணும் போது நம்ம சட்டப்பேரவையின் தலைவர் நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு வந்துட்டு யாருன்னா அப்பாவு அப்படி போட்டுதான் வருது. ஆனா திடீர்னு எதுக்கு எங்க சார் இப்படி சொன்னாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட திருப்பி நான் கேட்டுட்டு உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, அப்ப இந்த பி ஆப்ஷனுக்குரியது உங்களுக்கு புரியுதா? சட்டப்பேரவையின் தலைவர் அவரின் உறுப்பினர் பதவி இழந்தால் அவர் பேரவை தலைவர் என்ற நிலையில் நீட்டிக்கிறாருங்கிறது. அப்ப அங்க இருக்க மெம்பர் அவரோட மெம்பர் போஸ்டே காலியாச்சுன்னா ஓகே, சட்டப்பேரவையோட தலைவரோட மெம்பர் போஸ்டே காலியாச்சுன்னா அவர் எப்படி வந்துட்டு தலைவரா இருப்பாரு? நம்ம என்ன கொடுத்திருக்கோம், சட்டப்பேரவை தலைவர் அவரின் உறுப்பினர் பதவி இழக்கும் போது அவர் பேரவை தலைவர் என்ற நிலையில் நீடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப வந்துட்டு மெம்பர் போஸ்டே காலியாச்சுன்னா அவர் எப்படி ஹெட்டா இருப்பாரு? அப்ப நிலையில் நீடிக்க மாட்டார் அப்படிங்கறது அதுக்கான ஆன்சர். ஓகேவா?
அப்போ உறுப்பினர்கள் அனைவருமே பதவி இழந்துருவாங்களா மேம்? ஆஹா, நீங்க ஆமா, அது வந்துட்டு நம்ம அப்படி பார்க்க வேணாம். நான் வந்து என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, அவரோட மெம்பர் போஸ்ட் காலியாச்சுன்னா தான் பார்க்க போறோம். அங்க இருக்க உறுப்பினர்கள் வந்துட்டு இவரு சபாநாயகர் வந்துட்டு பதவி இழந்தா அங்க இருக்க உறுப்பினர்கள் வந்துட்டு பதவி இழப்பாங்களா? திவ்யா மேம், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. புரியல மேம், இன்னொரு டைம் கேளுங்க. சபாநாயகர் பதவி விலந்தா உறுப்பினர்கள் பதவி விலக மாட்டாங்க மேம், இழக்க மாட்டாங்க மேம். இதுதான் மேம். அதாவது என்னன்னா, சபாநாயகர் வந்துட்டு பதவி இழந்தா அங்க இருக்க உறுப்பினர்கள் வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு பதவி விலகுவாங்களா? அப்படிலாம் இல்ல மேம். அவர் மட்டும் பதவி விலகலாம். சப்போஸ் அங்க இருக்க எல்லாரும் பதவி விலகுனாங்க அப்படின்னா அமைச்சரவையே கலைஞ்சிரும். புரிஞ்ச. அமைச்சரவை கலைஞ்சிச்சுன்னா திருப்பி வந்துட்டு இன்னொரு சபாநாயகர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அப்ப இவர் தான் வந்துட்டு என்ன தலைவரா இருப்பாரு. ஓகேவா? ஓகே மேம். இப்ப மேம் ஆப்ஷன் பி. வந்துட்டு அமைச்சரவை கலைக்கப்பட்டுச்சுனாலும் சபாநாயகர் வந்துட்டு பதவி இழந்துருவார்ல மேம்? இல்ல மேம், சபாநாயகர் பதவி தொடரும் அடுத்த சபாநாயகர் வரும் வரை. ஓகே. வந்துட்டு ஆப்ஷன் சில பார்த்திருப்போம். சட்டப்பேரவை கலைக்கப்பட்டாலும் பேரவை தலைவர் வந்துட்டு பதவி விலக தேவையில்லை. அவர் வந்துட்டு அடுத்த போஸ்ட் வர வரைக்கும் அவர் வந்துட்டு சபாநாயகராகவே நீட்டிச்சிருப்பாரு. ஓகேவா? அதான் வந்துட்டு சி ஆப்ஷன். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு மேக்சிமம் யாருமே வந்துட்டு சரின்னு சொல்லல. என்னன்னா, என்ன கொடுத்திருப்போம்னா, சட்டப்பேரவை தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார்னு பார்த்திருப்போம். சோ வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு சட்டப்பேரவை தலைவர் வந்துட்டு பதவி விலகும் பொழுது யார்கிட்ட வந்துட்டு கடிதத்தை வந்துட்டு கொடுப்பாரு? சபாநாயகர்கிட்ட தான் வந்து கொடுப்பாரு. இதுதான் வந்து இங்க மெயினானது. ஆளுநர்கிட்ட வந்து தரமாட்டாரு. ஓகேவா? சட்டப்பேரவை தலைவர் வந்து பதவி நீக்கும் போது துணை சபாநாயகர் மேம் கொடுப்பாரு, சபாநாயகர்கிட்ட கொடுக்க மாட்டாரா மேம்? அதாவது சட்டப்பேரவை தலைவர் நம்ம யார நம்ம மென்ஷன் பண்ணா சபாநாயகர் தானே மேம். இப்ப இங்க சட்டப்பேரவை தலைவர் முதலமைச்சர் தானே மேம் மென்ஷன் பண்ண சொன்னீங்க. அக்கா, நான் இதுக்கான கிளாஸ் வந்து அக்கா, சட்டப்பேரவை தலைவர் யாருன்னு கேட்டா ஆப்ஷன்ல முதலமைச்சர் இருந்தா முதலமைச்சர் சூஸ் பண்ணலாம்க்கா. சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க சபாநாயகர் எடுத்துக்கலாம்க்கா. ஓகேவா? அப்ப சட்டப்பேரவை தலைவர் வந்துட்டு தனது பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? துணை சபாநாயகர். துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாரு. ஓகே, இதுதான் நம்ம 181க்கு பார்த்தோம். ஓகே, ஆர்டிகல் 182 எதை பத்தி சொல்லுது? 182 நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணல? எஸ் மேம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. 182 வந்துட்டு கன்வியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கொஸ்டின் வந்துட்டு இது வந்துட்டு பொதுவான கொஸ்டின் தான். தற்பொழுது இந்தியாவுல எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள். 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசம் இருக்குன்னு பாத்துட்டோம். சோ இதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, இந்தியாவுல அதிகபட்சமா எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுன்னு கேட்டா இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? அதிகபட்சமாக எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூடி இருந்துச்சுன்னா 29 மாநிலங்களா மேம்? சூப்பர். 29 மாநிலம் பிளஸ் 9 யூடி. இது எழுதிக்கங்க. இந்தியாவில் அதிகபட்சமாக 29 மாநிலம் மற்றும் 9 யூனியன் பிரதேசம் உள்ளதுன்னு நோட் பண்ணிக்கங்க. அப்ப தற்பொழுதுன்னு கேட்டா 28 பிளஸ் 8ன்னு சொல்லணும். 28 ஸ்டேட் 8 யூட்டின்னு சொல்லணும். அதிகபட்சமான்னு கேட்டா 29 மாநிலம் பிளஸ் 9 யூட்டி இருந்துச்சுன்னு. ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடைசியாக சேர்க்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்கலாம். கடைசியாக சேர்க்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது? கடைசியா சேர்க்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எதுனா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். கடைசியாக சேர்க்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எதுனா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக். எப்பனா 2019 தான் கடைசியா சேர்க்கப்பட்ட
சேர்க்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் எதுனா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எப்பனா 2019. இது எழுதிட்டீங்களா? ஓகே. அடுத்து என்ன கொஸ்டினா, கடைசியாக இணைக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது? சேர்க்கப்பட்டது பார்த்தோம், இப்ப இணைக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்க்க போறோம். கடைசியாக இணைக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எதுனா எது? புதுச்சேரியா மேம்? இல்ல தாத்ரா மற்றும் நாகர்வேலி பிளஸ் டாமன் டையூ, இது ரெண்டு தான். இந்த தாத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையூ இதுதான் வந்துட்டு இணைக்கப்பட்டது. இந்த ரெண்டு மாநிலம், இந்த ரெண்டு யூனியன் பிரதேசம் தான் இணைக்கப்பட்டது. ஓகேவா? தாத்ரா மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி பிளஸ் டாமன் டையூ இதான் வந்து இணைக்கப்பட்ட யூனியன் பிரதேசம். கடைசியாக எப்பனா ஜனவரி 26, 2020. மேம் சொல்லுங்க. ஓகே மேம், சேர்க்கப்பட்டதுக்கும் இணைக்கப்பட்டதுக்கும் என்ன மேம் வித்தியாசம் தெரியல, மறுபடியும் சொல்லுங்க மேம். சேர்க்கப்பட்டதுன்னா புதுசா ஒரு யூனியன் பிரதேசம் வந்துட்டு நம்ம யூனியன் பிரதேசமா வந்துட்டு நம்ம சேர்க்கிறோம். இணைக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே 2 யூனியன் பிரதேசம் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்றோம். அது ஓகே மேம். ஓகே. அப்ப இணைக்கப்பட்ட யூனியன் பிரதேசம்னா எதுனா தாத்ரா நாகர் ஹவேலி பிளஸ் வந்து டாமன் டையூ எந்த வருடம்னா ஜனவரி 26, 2020 இதுதான் கடைசியா இணைக்கப்பட்டது. ஜனவரி 26, 2020. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்ப குரூப் 2A கேட்டது மெயின்ஸ்ல குறிக்கோள் தீர்மானத்தை எழுதியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு மேம். ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவா இல்ல B.R. அம்பேத்கரா? ஜவஹர்லால் நேரு தான் மேம். திவ்யா மேம், குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு எழுதியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகே மேம். B.R. அம்பேத்கர் இல்லையா மேம்? இல்லைங்க மேம், ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் மேம். இப்போதைக்கு நேரு மேம். ஓகே ஓகே. அப்போ வந்துட்டு சரி ஓகே, அப்ப நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். குறிக்கோள் தீர்மானம் வந்துட்டு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது முகவுரையாக? ஜனவரி 22, 1947. ஓகே. இந்த ஜனவரி 22, 1947 தான் வந்துட்டு குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு முகவுரையா நம்ம வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்போம். சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்து நீக்கப்பட்ட நாள் எப்ப? ஆகஸ்ட் 5, 2019. ஆகஸ்ட் 5, 2019. எல்லாரும் அதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்து நீக்கப்பட்ட நாள் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப ஜம்மு காஷ்மீரோட சிஎம் யார் இருக்கா? உமர் அப்துல்லான்னு நினைக்கிறேன். அதான் அவர் அங்க இருக்க சிஎம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு என்ன கேக்குறாருன்னா, எங்களுக்கு திருப்பி வந்துட்டு ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இப்ப அதுதான் போய்கிட்டு இருக்கு. சோ வந்துட்டு இது ரிலேட்டடா நம்மளுக்கு இப்ப பாயிண்ட் கிடைச்சிருக்குதுன்னா அப்ப வேணும்னு கேக்குறாரு. அப்ப இது எப்ப நம்மளுக்கு நீக்கப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகேவா? இப்ப ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்து நீக்கப்பட்ட நாள்னு கேட்டா ஆகஸ்ட் 5, 2019. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? 370. ஆர்டிகல் 370. இதை எழுதினவர் யாரு? கோபாலசுவாமி ஐயங்கார். சுவாமி ஐயங்கார். ஓகே, கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆர்டிகல் 370 வந்துட்டு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 17, 1957 மேம். சூப்பர். நவம்பர் 17, 1957 தான் வந்துட்டு என்ன ஜம்மு காஷ்மீர் அதாவது ஆர்டிகல் 370 வந்துட்டு நடைமுறைன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜம்மு காஷ்மீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 17, நடைமுறை நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்கலாம். அதாவது என்ன, ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்து எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 17, 1957. இதுவே ஆர்டிகல் 370 நடைமுறைன்னு கேட்டா அது எப்ப? நவம்பர் 26, 1957. சூப்பர். நவம்பர் 26, 1957 வந்துட்டு நடைமுறை. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 370 வந்துட்டு நடைமுறைன்னு பார்த்துட்டோம். இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, நம்ம இந்திய அரசியல் அமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னு சொல்லுங்க. நவம்பர்
1946 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. சூப்பர். நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26 1950 வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு. சோ இது வந்து ஆர்டிகல் 370க்கு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்துட்டு பிளஸ் எப்ப நம்ம அதை நீக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம்னு பார்த்திருப்போம். எதை அந்த மொழிவாரி மாநிலங்களா வந்துட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு 3 குழுக்கள் பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பார்த்திருப்போம். அதோட ஹெட்டா யார் இருந்திருப்பா? பசல் அலி. பசல் அலி. பசல் அலி. ஓகே. பசல் அலி வந்துட்டு பரிந்துரைத்தது எத்தனை ஸ்டேட் பிளஸ் எத்தனை யூடி? 16 + 3. 16 பிளஸ் 3 4? 3 தான் மேம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம். எஸ், 16 ஸ்டேட் பிளஸ் 3 யூடின்னு பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய பரிந்துரை பேரிங்கிறத விட்டுட்டு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் பொழுது எத்தனை ஸ்டேட் எத்தனை யூடி இருந்துச்சு? 14 பிளஸ் 6 யூடி. ஓகே, 14 பிளஸ் 6 யூடியா இருந்திருக்கும். ஓகே, அப்ப அதோட ஹெட்டா இருந்திருப்பாருன்னா பசல் அலி இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பசல் அலி கமிட்டின்னே பார்த்திருப்போம். ஸோ தேர்டா போட்டது. அப்ப பசல் அலி ஆணையம் அமைக்கப்பட்டது எப்ப? பசல் அலி கமிட்டி 1953. 1953. டேட் எப்ப? டிசம்பர் 22. 22. அவங்க அறிக்கை ரிப்போர்ட் சமர்ப்பித்தது எப்ப? 55 மேம். 22 1955. செப்டம்பர் 22 1955 பார்த்திருப்போம். ஓகே, இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கேட்டேன். அப்ப மாநில மறுசீரமைப்பு ஆணையம் பரிந்துரைத்தது எத்தனைன்னு தெளிவா தெரிஞ்சுட்டீங்க. செப்டம்பர் 22. ஓகே. ஓகே, இப்ப பாத்திருப்பீங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம சட்டமேலவையை உருவாக்க அல்லது நீக்கன்னு பார்த்திருப்போம். அது பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம். 169 பார்த்தோம். சட்டமேலவை திருப்பி வேண்டும் சொன்னது எதுனா அது டிஎம்கே கவர்மெண்ட் தான். சோ இப்ப அந்த ஆட்சி ஓரனால சோ அது ரிலேட்டடா கேட்கலாம்னு நினைக்கிறேன். சோ 169 பார்த்துட்டோம். இதுல வந்து உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, சட்டமேலவையை உருவாக்க அல்லது நீக்க அதிகாரம் பெற்றிருப்பது யார்? நாடாளுமன்றத்தை தீர்மானிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டமேலவையை உருவாக்க அல்லது நீக்க அதிகாரம் பெற்றிருப்பது எதுனா நாடாளுமன்றம். இந்த ஒன் வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடாளுமன்றம் தான் வந்துட்டு சட்டமேலவையை உருவாக்க அல்லது நீக்க அதிகாரம் பெற்றிருப்பது. நம்ம இந்த ஒரு கவுண்டிங் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். என்னது, சட்டப்பேரவையில இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த அளவிற்கு மிகாமல் குறையாமல் இருக்கணும்னு பார்த்தோமா? 15% தாண்டாம இருக்கு. 500க்கு மிகாமல். இதுதான் கேட்டேன். அது வந்து அமைச்சரவையில தான் வந்துட்டு அங்க இருக்கவங்களை சேர்த்து 15% தாண்டக்கூடாதுன்னு பார்த்திருப்போம். நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சட்டப்பேரவையில மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எந்த அளவிற்கு மிகாமல் குறையாமல் இருக்கணும்னுட்டுன்னு. 60க்கு குறையாமல் இருக்கணும் மேம். 500க்கு மிகாமல் இருக்கணும் மேம். சூப்பர். அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அதான் சட்டமன்ற பேரவையான கீழவை. சட்டமன்ற பேரவை சொல்ற கீழவை, அதாவது இத பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 170 மேம். 170 தான் வந்துட்டு சட்டப்பேரவை. இதுக்கு வேற என்னன்னு பேர் பார்த்தோம் ஹிந்தியில? விதான் மேம். நாடாளுமன்றம் இருக்குல்ல மேம். ஆமாங்கக்கா. நாடாளுமன்றத்துல இருக்க மேலவை கீழவை, அதுக்குதான் விதான் சபா விதான் பரிஷத் பார்ப்போம். இங்க பாக்குறப்போ மேலவை கீழவை மட்டும் தானே மேம் பார்ப்போம். இங்க நம்ம மேலவை கீழவை தான் பார்ப்போம்க்கா. ஆனா நம்மளுக்கு சார் கேட்ட கொஸ்டின்ல எத்தனை மாநிலங்கள்ல விதான் சபா உள்ளதுன்ட்டுன்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாருலக்கா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே
எஸ் அத மேம் வச்சு எஸ் மேம் ஓகேக்கா, அத வச்சு ஓகே நான் மேம் சொல்றேன். ஓகேக்கா, ஓகே மேம் ஓகே. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, விதான் சபா அப்படின்னா ஆர்டிகல் 170, 171னா 171 விதான் பரிஷத்து. ஓகேவா? எஸ் மேம். ராஜ்குமாரி அக்கா, நீங்க கேட்டது என்னன்னா அந்த 15% தாண்டக்கூடாதுன்னு சொன்னது வந்து என்ன 164ல 1A அதுதான் வந்துட்டு என்ன முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காடை தாண்டக்கூடாதுன்ட்டு சட்டப்பிரிவு 164ல 1A நம்ம போன கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஓகே, இதுவே நம்ம சென்ட்ரல்ல பார்த்திருப்போம். அமைச்சரவை எண்ணிக்கையில வந்துட்டு பிரதமர் உட்பட 15% தாண்டக்கூடாதுன்னு ஒரு சட்ட திருத்தமும் ஒரு ஏன்னு பார்த்திருப்பாரு. என்ன? அதாவது அமைச்சர்கள், அதாவது பிரதம அமைச்சர் உட்பட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாதுன்னு. தொண்ணூத்தி ஓராவது சட்ட திருத்தம் 2003 மேம். சூப்பர். 91வது சட்ட திருத்தம் 2003 தான் வந்துட்டு என்னன்னா அங்க பாத்திருப்போம் 50% தாண்டக்கூடாது அப்படின்ட்டுன்னு. சோ இங்க வந்துட்டு என்னன்னா மாநிலத்துக்கு பார்க்கும்போது 164ல 1A வந்துட்டு கூறுது 15% வந்துட்டு தாண்டக்கூடாதுன்ட்டுன்னு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட்னு என்ன பார்த்தோம், எந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்? ஏன்னா இப்ப நம்ம பாக்குறதுலாம் வந்துட்டு முக்கியமான திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிரும். 164ல 1 மேம், ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறது சொல்றது என்னன்னா ஆர்டிகல் 164ல 1ன்னு பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்ன, தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாரு? ஜானகி ராமச்சந்திரன். அவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர். இதுவே தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் கேட்டா ஜெயலலிதா அவர்கள். சூப்பர், அதுதான். அடுத்து இப்ப என்னன்னு பார்த்தோம்னா சட்டப்பேரவையில வந்துட்டு இந்த இதுல இருந்து இது வரைக்கும் அதிகபட்சம் குறைந்தபட்சம் பார்த்திருப்போம். அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் பார்த்துட்டோம். இதுவே வந்துட்டு சட்ட மேலவை நம்மள்ட்ட இல்ல. சோ சட்ட மேலவைக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கலாம்னு பார்த்தோம். 3ல 1 பங்குக்கு மிகாமலும் 40க்கு குறையாமலும். 3ல சட்டப்பேரவையில இருக்க உறுப்பினர்கள்ல 3ல 1 பங்குக்கு மிகாமலும் மேம். 3ல 1 பங்குக்கு மிகாமலும் 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் தான் வந்துட்டு என்ன சட்ட மேலவையை பார்த்திருப்போம். ஓகே, இதுல வந்துட்டு எது வந்துட்டு நிரந்தரமானதுன்னு பார்த்தோம். சட்ட பேரவையா சட்ட மேலவையா? மேலவை மேம். சட்ட பேரவை தான் வந்துட்டு ஒரு நிரந்தரமான அவையாகும். ஓகே, இதோட உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எப்படி இருக்கும்? 6 ஆண்டுகள் மேம். 3ல 2 பங்கு. அந்த 3ல 2 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு பெறுவாங்க மேம். ஓய்வு பெறுவாங்கன்னு பார்த்திருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா இவங்க எத்தனை வயது வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சவங்களா இருந்திருக்கணும்? 30 வயது. 30 வயதுன்னு பார்த்திருப்போம். ஓகே, இது வந்துட்டு சட்டப்பேரவையான கீழவைக்கு வந்துட்டு எத்தனை பேர், அதாவது தகுதியான வயது என்ன? 25 மேம். 25 ஓகே, இப்ப நம்ம என்னன்னா சட்ட மேலவைக்கான தேர்தல் பார்த்திருப்போம். சட்ட மேலவைக்கான தேர்தல் அதாவது இல்ல சட்டப்பேரவை நேரடி தேர்தலா சட்ட மேலவை நேரடி தேர்தல் மூலமா நடைபெறுமா? பேரவைதான் மேம் தேர்தல். மேலவை வந்துட்டு மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல் பார்த்திருப்போம். இதுல வந்துட்டு இத்தனை பங்கு உறுப்பினர்கள் இந்தந்த அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பார்த்திருப்போம். இதுல 12ல 1 பங்கு உறுப்பினர்கள் எந்த அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? பட்டதாரிகளால். இன்னொரு 12ல 1 பங்கு பட்டதாரி ஆசிரியர்களால். பட்டதாரிகளாலும் வந்துட்டு 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னொன்னு வந்துட்டு என்ன பட்டதாரி ஆசிரியர்களாலும் 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பார்த்திருப்போம். ஓகே, 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எந்தெந்த அமைப்புக்கு வரும்? உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் உள்ளாட்சி அமைப்புகளால் சட்டப்பேரவை உறுப்பினர்களால். ஓகே, 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எந்தெந்த அமைப்புல இருந்து வந்திருப்பாங்க? எதுல பெஸ்டா இருக்கிறவங்க? அப்போ கரெக்டா அந்த வேர்ட்
அறிவியல் சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் இவற்றில சிறந்து விளங்குறவங்க. இதுல சிறந்து விளங்குறவங்க பார்த்திருப்போம். இதான் வந்துட்டு சட்ட மேலவைக்கு. ஓகே, இவங்களை வந்துட்டு நியமிக்கிறது யாரு? டைரக்டா நேரடியா நியமனம் செய்யறவரு ஆளுநர் மேம். ஆளுநர். மத்தவங்க வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த அமைப்புல இருந்து பெஸ்டா இருக்க ஒருத்தாலதான் வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுவே வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன்ல இருந்து ஒரு நபரை வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அது சட்ட பேரவைக்கா சட்ட கீழவைக்கா சட்ட மேலவைக்கா? சட்ட மேலவைக்கு. மேலவைக்கு. சட்ட மேலவைக்கா? மேலவைக்கு தானே மேம். கீழவைக்கு தான் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன்ல இருந்து ஒரு நபரை வந்துட்டு நியமிப்பாரு. ஓகேவா? அங்க எப்படி நம்ம மக்களவை மாநிலங்களவையில வந்துட்டு மக்களவைக்கு வந்துட்டு ஆளுநர் எப்படி குடியரசுத் தலைவர் எப்படி நியமிக்கிறாரோ ஆங்கிலோ இந்தியன்ல இருந்து, அதே மாதிரி மாநிலங்களவைக்கு வந்துட்டு இந்த கலை அறிவியல் சமூக சேவைன்னு பார்த்திருப்போம். அதேதான் இங்கேயும். ஆங்கிலோ இந்தியன் வந்துட்டாலே கீழவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் கலை இலக்கியம் அறிவியல் வந்துட்டா மேலவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். இதை வந்து நியமிக்கிறது யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க? ஆளுநர். ஆளுநரை பத்தி சொல்லுவீங்க. ஓகே, மேம் சட்ட கீழவை பத்தி எந்த பாயிண்ட்ஸுமே எழுதவே இல்லை மேம். மறுபடியும் சொல்றீங்களா மேம்? கீழவைக்கு நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எழுதலையா? ஓகே, திருப்பி சொல்றேன். இந்த கீழவை தான் வந்துட்டு மாநில சட்டமன்றத்தோட பிரபலமான ஒரு அவைன்னு சொல்லுவாங்க. மாநில சட்டமன்றத்தில் அவை. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குதா? ராஜி மேம் இப்ப கேக்குதா நான் பேசுறது? ஓகே, எஸ் மேம். இப்ப என்ன பாயிண்ட் பார்த்தோம்? ஓகே, இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம்னு சொல்றாங்க. ஏன்னா கீழவைதான் அங்க எப்படி மக்களவைதான் உண்மையான அதிகார மையமோ அதேதான் இங்கேயும் மாநிலத்துக்கு பார்க்கும்போது இந்த சட்டப்பேரவையான இந்த கீழவை தான் வந்துட்டு மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம்னு. ஓகே, அடுத்து இது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. இதுவே நம்ம வந்துட்டு அந்த அதாவது என்னன்னா வாக்களிக்க தகுதியான வயதுன்னு பார்த்திருப்போம் முன்னாடி. அதுல வந்துட்டு 21 வயதுல இருந்து 18 வயதா குறைத்த அந்த சட்ட திருத்தம் எது? சட்ட திருத்தம். திருப்பி சொல்லுங்க. 21வது சட்ட திருத்தம். 61வது சட்ட திருத்தம் 1988வது வருஷம் மேம். 1989ல நடைமுறைக்கு வந்துச்சு மேம். சூப்பர். அப்ப இருந்த சிஎம் யார் இருந்திருப்பாருன்னா நம்ம எம்ஜிஆர் இருந்திருப்பாரா? 61வது சட்ட திருத்தம் இயர் என்ன மேம்? 61வது சட்ட திருத்தம் 1988. அப்பதான் வந்துட்டு 21ல இருந்து 18 வந்துட்டு வாக்களிக்க தகுதியான வயதா வந்துட்டு இங்க குறைச்சிருப்பாங்க. 18 வயதா. அதான் 61வது சட்ட திருத்தம் 1988. நடைமுறைன்னு பார்த்தோம்னா 1989ல நடைமுறைப்படுத்திருப்போம். ஓகேவா? இப்ப தேர்தலில் போட்டியிட தகுதியான வயது எது? 21 வாக்களிக்கும் தான் 18. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா வாக்களிக்க தகுதியான வயதுன்னு கேட்டாங்கன்னா 18, தேர்தலில் போட்டியிட தகுதியான வயதுனா 21. அடுத்தடுத்து நம்ம ஒன்னொன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். சோ இப்ப நம்ம வந்து சட்டமன்ற பேரவையான கீழவைக்கு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கிருக்கோம். சோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து சட்டமன்ற
உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அப்ப இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? 500க்கு மிகாமலும். ஓகே, அடுத்து ஓகே. அப்ப இதோட பதவிக்காலம் பார்க்கும்போது 5 இயர்ஸ் பார்த்திருப்போம். அதாவது என்ன, சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம்னு பார்த்திருப்போம். ஓகேவா? சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம்னு பார்த்திருப்போம். அடுத்து இப்ப இங்க எப்படி 500க்கு மிகாமலும் 60 குறையாமலும், அதே மாதிரிதான் இப்ப சட்ட மேலவைக்கு பார்க்க போறோம். சட்ட மேலவைக்கு தனியா எழுதிக்கங்க. சட்ட மேலவையோட உறுப்பினர்கள் எப்படி அவங்க அங்க இருப்பாங்கன்னா, அங்க இருக்கிற அம்மாநில அதாவது என்ன, சட்ட மேலவைக்கு இப்ப அதோட உறுப்பினர்கள் எதுனா, சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 3 ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சட்ட மேலவை சொல்றேன். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம இதுல வந்துட்டு என்ன, சட்டப்பேரவை கிடையாது, அதாவது என்னன்னா சட்ட மேலவை கிடையாது, பேரவை தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஓகே. தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஒரு பொதுவா கேட்டா? 234 பேர் இருப்பாங்க. அதாவது என்ன, மொத்தம் 235 பேரு. அல்ல 234 பேர் வந்துட்டு என்னன்னா டைரக்டான வாக்கு, அதாவது வயது வந்த வாக்குரிமையின் அடிப்படையில நேரடியா தேர்ந்தெடுப்போம். அந்த மீதி ஒத்தாள் யாருன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். யாரு? சூப்பர். ஆளுநரால ஆங்கிலோ இந்தியன்ல வந்துட்டு ஒத்தாள் வந்துட்டு நியமிக்கப்படுறது. அப்படியே வாங்க நம்ம மத்திய அரசுக்கு வாங்க, நடுவண் அரசு. ஏதாவது டவுட் இருக்கா? ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. சட்டமன்றம் அப்படின்னாலும் சட்டப்பேரவை அப்படின்னாலும் ஒண்ணா மேம்? ஆமாங்கக்கா, நம்ம இதுல இப்ப அதுதானங்கக்கா, ஒண்ணுதான் இருக்குது. சோ அத சட்டமன்றம் சொல்லுவோம், சட்டப்பேரவைன்னு சொல்லுவோம். ஓகேவாக்கா? ஓகேக்கா. நீங்க அப்படியே வந்துட்டு நடுவண் அரசுக்கு வாங்க, நம்ம அந்த நோட்ஸ் எடுங்க.
இப்ப நம்ம அங்க எத்தனை பேர் நியமிக்கிறாங்க, இதுல எத்தனை பேர் நியமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க என்னன்னா அந்த கால்குலேஷன்ல தான் யூடில இருந்து எத்தனை பேர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப நீங்க தான் வந்துட்டு ஆன்சர் பண்ண போறீங்க. எல்லாருமே எடுத்துட்டீங்களா நடுவு நர்ஸுக்கு? எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கொஸ்டின்னா நாடாளுமன்றம்னா ஆர்டிகல் 79 பார்த்திருப்போம். கரெக்டா? ஓகே, நாடாளுமன்றம்னா ஆர்டிகல் 79 பார்த்திருப்போம். அடுத்து மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்கும். அதுல மக்களவையை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னது? 81. மாநிலங்களவை ராஜ்யசபா பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னது? 80ன்னு பார்த்திருப்போம். இதுல வந்துட்டு ராஜ்யசபாவுல அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப தற்பொழுது எத்தனை பேர் இருக்காங்க? வந்து 250 மேம். 245 மேம். தற்பொழுது 245 பேர் இருப்பாங்க. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப தற்பொழுது 245ன்னு பார்த்திருப்போம். இந்த 245 பேர்ல யூனியன் பிரதேசத்துல இருந்து வரவங்க எத்தனை பேரு? இதுதான் கொஸ்டின். யூனியன் பிரதேசத்துல இருந்து 4 பேர் மேம். இதான் இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி. யூனியன் பிரதேசத்துல இருந்து 4 பேரு. மத்த 229 பேர் எங்க இருந்து வருவாங்க? ஓகே, 12 பேரு ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறேன்னு பார்த்துட்டோம். ஓகே, அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து இந்த இதுக்கு வாங்க. மக்களவையில வந்துட்டு அதிகபட்சம் எத்தனை பேர் பார்த்தோம்? 552. ஓகே, இப்ப தற்பொழுது எத்தனை பேர் இருக்காங்க? 545ன்னு பார்த்தோம். ஓகே, இல்ல 545ல எத்தனை பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் வந்துட்டு நியமிக்கப்படுறாங்க? 2 பேர். 2 பேரா? கரெக்டா? சூப்பர், 2 பேர் தான். கரெக்ட் தான். 2 பேர் தான் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்துட்டு குடியரசுத் தலைவரா நியமிப்பார் பார்த்திருப்போம். அத பத்தி சொல்ற வந்து ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 81 மேம். 81 331 தான் வந்துட்டு அத பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ். ஓகே, இதுலதான் வந்து என்ன, சரி ஓகே, அப்ப இங்க வந்துட்டு 2 பேரை வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமிக்கிறாரு. எதுக்கு? மக்களவைக்குன்னு பார்த்திருப்போம். ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதை பத்தி 331 பார்த்திருப்போம். இதுவே மாநிலங்களவைக்கு எத்தனை பேர்னு பார்த்தோம்? மாநிலங்களவைக்கு 12 பேர்னு பார்த்திருப்போம். அதை பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் என்னது? 80ல 3 மேம். 80ல 3. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 80ல 3 கேட்டா அது வந்துட்டு மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால அந்த 12 பேர் உறுப்பினர்கள் வந்துட்டு நியமிக்கிறதுன்னு பார்த்திருப்போம். இதுவே மக்களவைக்கு வந்துட்டு கேட்டாங்கன்னா 331 அந்த 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டாங்க. சரி ஓகே, அப்ப இதுல கால்குலேஷன் பார்க்கணும்ல. 545ன்னு பார்த்துட்டோம். இதுல 545ல 2 பேர் போக மீதி 543 பேர் வந்துட்டு டைரக்ட் இது. ஓகேவா? 543 உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பார்த்திருப்போம். அப்ப 2 பேர் வந்துட்டு பார்த்தா ஆங்கிலோ இந்தியன்ஸ் பார்த்திருப்போம். இதுல இந்த 2 பேர் வந்துட்டு இப்ப தற்பொழுது இருக்காங்களா? இல்ல. அது எந்த சட்ட திருத்தம்? எந்த வருடம்? 104வது சட்ட திருத்தம் 2019. 104வது சட்ட திருத்தம். சூப்பர். 104வது சட்ட திருத்தம் 2019 படி அந்த 2 பேர் இல்லைன்னு பார்த்திருப்போம். இப்ப இந்த 543 தான் இப்ப தற்பொழுது இருக்கிறாங்க. சோ ஓகேவா? இந்த 543ல எத்தனை பேர் வந்துட்டு யூனியன் டெரிட்டரியில இருந்து வந்திருப்பாங்க? 13 பேர். 13 பேர். ஓகே, அப்ப 13 பேர் வந்துட்டு யூனியன் டெரிட்டரியில இருந்தோம். ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேரு? 530 பேர். 530. இதுல உங்களுக்கு இப்ப எந்த டவுட் இல்ல? அப்ப வந்துட்டு மாநிலங்களவைக்கு எத்தனை பேர் யூனியன் பிரதேசத்துல இருந்து வந்தாங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? கவுண்டிங் 13 பேர் மேம். என்னது? 4 பேர் மேம். 4 பேரு. யார் 13 சொன்னது? மக்களவைக்கு 13 பேர் மேம். நான் தான் சொன்னேன். இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர் வந்து என்னன்னா யூனியன் பிரதேசத்துல இருந்து மாநிலங்களவைக்கு வருவாங்க. இதுவே மக்களவைக்கு எத்தனை பேர் சொன்னோம்? 13 பேரு. 3 பேர் மேம். 13 பேரு. ஓகே, இப்ப இத அப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கல்ல?
ஏன்னா குரூப் 2A வந்துட்டு கேட்ட கொஸ்டின்ஸ் மாநிலங்களவைக்கு வந்துட்டு யூனியன் பிரதேசத்துல இருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் நம்மளுக்கு தெரியும். சோ நீங்க திருப்பி திருப்பி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? அந்த யூனியன் பிரதேசத்துல இருந்து 4 பேருங்கிறது வந்து டெல்லியில இருந்து 3 பேர், பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர்னு எழுதி வச்சிருக்கேன் மேம். கரெக்டா மேம்? டெல்லியில இருந்து 3 பேர், பாண்டிச்சேரி அதுக்கான இது எனக்கு தெரியல. சோ நான் உங்களுக்கு பார்த்துட்டு வேணா சொல்றேன் எங்க இருந்து எந்தெந்த யூடில இருந்து வந்தாங்கன்ட்டுன்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இதுக்கான நோட்ஸும் பிளஸ் வந்துட்டு என்னன்னா சட்டப்பேரவையின் தலைவர் யார் அப்படிங்கறத தெளிவாவும் நான் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த 2 இது எனக்கான ஹோம்வொர்க். ஓகேவா? ஏன்னா நம்ம இதையும் நம்ம டீப்பா பாத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்படி டைரக்டா கேட்டாங்கன்னா மாநிலங்களவையில இருந்து எத்தனை பேர் வந்துட்டு யூனியன் பிரதேசத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா 4 பேர் சொல்லிட்டோம். சோ எந்தெந்த யூடின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாம போயிடக்கூடாது. சோ இந்த ஹோம்வொர்க்கை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஓகேவா? இப்ப என்ன பார்த்தா எங்க மாநிலத்துக்கு வந்துருங்க. மாநில சட்டமன்றத்துல சட்டப்பேரவை, சட்ட மேலவைன்னு பார்த்துட்டோம். சோ அதுல எத்தனை பேருக்கு மிகாமல் எத்தனை பேருக்கு குறையாமல் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப வந்துட்டு என்னன்னா நம்ம திருப்பியும் பழச வந்துட்டு ரீகால் பண்றோம். குடியரசுத் தலைவருக்கு தகுதியான வயது எத்தனை? நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. எத்தனை? 35. 35. சரி, ஓகே. அப்படியே அவரை பத்தி அப்படியே ஓரலா பார்த்துட்டே போயிடலாம். குடியரசுத் தலைவர் வந்துட்டு யார் முன்னாடி வந்துட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு? தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதி முன்னாடி வந்துட்டு இவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்குவாருன்னு பார்த்துட்டோம். இவருக்கு வந்துட்டு மறுநியமனம் உண்டா இல்லையா? உண்டு. ஓகேவா? மறுநியமனம் உண்டு. ஓகே. இவருக்கான தேர்தல் வந்துட்டு நேரடி தேர்தல் மூலமா நடக்குமா இல்ல வந்து மறைமுக தேர்தலான இந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில நடக்குமா? மறைமுக தேர்தல் தான் மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குது மேம். ஆனா பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குதா மேம்? ஓகே. நான் மியூட்ல போட்டிருந்தேன். சரி, ஓகே. தேர்தல் பங்கேற்பவர்கள் யார் யார்? குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் பங்கேற்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ மேம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏ நியமன உறுப்பினர்கள் எல்லாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. என்ன பேசுறீங்க? நியமன உறுப்பினர்களை இவர் தானே மேம் நியமிக்கிறாரு. இவரே நியமிக்கிறாரு. அப்புறம் எப்படி இவர் நியமிக்கிறவங்க எப்படி கன்ஃபார்ம் வந்துட்டு இவருக்கு தான் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க. ஓகேவா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்துட்டு வருவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அண்ட் எம்எல்ஏ. அப்புறமேட்டு வந்து என்னன்னா சட்டம், அதாவது தேர்தல் நடக்கிற யூனியன் டெரிட்டரியில அவங்களாம் வந்துட்டு இந்த தேர்தல்ல பங்கேற்பார்கள். இது வந்து ஷார்ட்டா நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுக்கானதை வந்துட்டு நம்ம நோட்ஸ்ல போய் நல்லா பிரீஃபா பாத்துக்கோங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவருக்கு தகுதியான வயது என்ன? 35. மாநிலங்களவையோட தலைவரா யார் வரா? துணை குடியரசுத் தலைவர். ஓகே. இவர் தான் வந்து என்னன்னா பதவி வழியில வந்துட்டு மாநிலங்களவையின் தலைவர். இவருக்கான சம்பளம் வந்துட்டு துணை குடியரசுத் தலைவருக்குன்னு தருவாங்களா இல்ல மாநிலங்களவையின் தலைவர்ங்கிற முறைக்கு சம்பளம் தருவாங்களா? ஓகே. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பாத்திருப்போம். அதே மாதிரி அங்க ஆளுநர் பார்த்தோம். ஆளுநருடைய சம்பளத்தை பத்தி சொல்ற அட்டவணை என்னது? ஆளுநருடைய சம்பளம் சொல்றது ஆர்டிகல் 3 மேம்.
இல்ல 2 நான் மேம். கேக்குறது வந்து என்னன்னா அட்டவணை. நல்லா அட்டவணை 3 கேட்டுக்கங்க. மேம். அட்டவணை 3 அட்டவணை 1 எதை பத்தி சொல்றது? இந்தியன் யூனியன் வெள்ளைக்கு மேம். அந்த இது பத்தி சொல்லுங்க. அட்டவணை 2 மேம். அட்டவணை 2 எதை பத்தி சொல்லுது? சம்பளம் மற்றும் ஊதியம். குடியரசுத் தலைவர் லோக்சபா இவங்க சம்பளத்தை பத்தி சொல்லுது மேம். சம்பளத்தை பத்தி சொல்றதானே அட்டவணை 2. அப்ப அட்டவணை 3 எதுக்கு வரும்? பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் சொல்றது ரகசிய காப்பு பிரமாணம் மேம். ஆமா. பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் தான் அட்டவணை 3. ஓகே, இந்த அட்டவணை 2ல வந்துட்டு சம்பளம்னு பாத்துட்டோம். ஆளுநருடைய சம்பளத்தை பத்தி சொல்றது அட்டவணை 2ல உண்டானா? ஆமா, ஆளுநருடைய சம்பளத்தை பத்தி சொல்றது அட்டவணை 2. ஓகே, உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளத்தை பத்தியும் அட்டவணை 2ல கூறுமா? எஸ் மேம். ஓகே, சூப்பர். குடியரசுத் தலைவருக்கு அதேதான். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம இது வரோம். ஓகே, இப்ப துணை குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு தகுதியான வயது 35ன்னு பாத்துட்டோம். இவருடைய உறுதிமொழி வந்துட்டு யார் முன்பு எடுத்துக்கொள்வாரு? உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் குடியரசுத் தலைவர் முன்புதான் வந்துட்டு உறுதிமொழியும் பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரு. இவருக்கு மறு நியமனம் உண்டா இல்லையா? உண்டு மேம். உண்டு. ஓகே, இவருடைய தேர்தல் வந்துட்டு என்னன்னா நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல். ஓகே, இவருடைய தேர்தல்ல பங்கேற்பவர்கள் யார் வருவா? குடியரசுத் தலைவருக்கா மேம்? துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலுக்கு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் 2 பேருமே வருவாங்க மேம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வருவாங்க, நியமன உறுப்பினர்களான எம்பிசி இவங்க எல்லாமே வருவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? பிரதமர். பிரதமருக்கு தகுதியான வயது என்னது? 25. ஓகே, இவருக்கு மறு நியமனம் உண்டா இல்லையா? அது வந்து எலெக்ஷன்ல வின் பண்ணா மட்டும்தான் மேம். ஓகே, என்னன்னா நாடாளுமன்றம் தொடங்கியதுல இருந்து 5 ஆண்டுகள் பார்த்திருப்போம். இந்த நாடாளுமன்றம் போது நம்ம நோட்ஸ்ல என்ன கொடுத்திருப்போம்னா புதிய நாடாளுமன்றம், பழைய நாடாளுமன்றம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கிறத பார்த்திருப்போம். சோ அதை நீங்க போய் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிரதமருடைய தேர்தல் வந்துட்டு நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? நேரடி தேர்தல் மேம். நேரடி தேர்தல். ஓகே, இப்ப பிரதமருக்கு வந்துட்டு வாக்களிக்க எத்தனை வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்? நம்ம நேரடி தேர்தல் சொல்லிட்டோம். அப்ப எத்தனை வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்? இப்பதான் பாத்திருப்போம். எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா இந்த 21ல இருந்து 18 குறைச்சிருப்பாங்க? சூப்பர், 61 சட்ட திருத்தம் 1988. ஓகே, அடுத்து கீழே வாங்க. சபாநாயகர். சபாநாயகருக்கு தகுதியான வயது என்னது? 25. ஓகே, இவருக்கு மறு நியமனம் உண்டா? உண்டு. சபாநாயகருக்கு மறு நியமனம் வந்துட்டு உண்டு. இவருடைய பதவிக்காலம் என்னங்கா? நீங்க பேசுறது கேட்கலக்கா. ராஜ்குமாரி மேம், புதிய அமைச்சரவை சபாநாயகர் நியமிக்கும் முறை தானே மேம்? நியமிக்கும் வரை. ஆனா மேக்சிமம் பதவிக்காலம் கேட்டா 5 வருடம். இது ஓகேவாக்கா? ஓகே, இவருடைய தேர்தல் எப்படி நடக்கும்? நேரடியா மறைமுகமா? தேர்தல் மேம். மறைமுக தேர்தல் தான். சட்டப்பேரவையோட தலைவரா நம்ம இப்ப அதான் கான்ட்ரவர்சியா ஓடுதுன்னா சட்டப்பேரவையின் தலைவரா இல்ல சிஎம்மா இல்ல சபாநாயகரான்னு இது எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா மறைமுக தேர்தல் தான். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அங்க இருக்க உறுப்பினர்கள்ல ஓட் பண்ணி தான் அவர் தான் வந்துட்டு தலைவர் ஆகுவாரு. சோ அதுதான் நேரடி தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை வச்சு மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு. அதுதான் வந்துட்டு சபாநாயகர்னாலே மறைமுக தேர்தல் தான். ஓகே, இதுல தேர்தலில் பங்கேற்பவர்கள்னா அப்ப சபாநாயகர் வந்துட்டு தேர்தலில் பங்கேற்பவர்கள் யாரா இருக்க முடியும்? மக்களவையோட உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இவருடைய தேர்தல்ல வந்துட்டு பங்கேற்பார்கள். ஓகே, இவரை வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? ஆளுநர். நீங்க வந்துட்டு சென்ட்ரலுக்கே வைங்க. குடியரசுத் தலைவர்னு எழுதியிருக்கேன். பதவி பிரமாணம் வந்துட்டு என்ன குடியரசுத் தலைவர்னு எழுதியிருக்கேன். ஆளுநர் தானே மேம்? சென்ட்ரலுக்குனா குடியரசுத் தலைவர், ஸ்டேட்னுக்கு ஆளுநர் தானே மேம்? அப்படியா மேம்?
நான் அதை உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன்க்கா. இதுக்கு யாரு சபாநாயகருடைய பதவி பிரமாணம் வந்துட்டு குடியரசுத் தலைவரா என்னான்ட்டுன்னு. குடியரசுத் தலைவர் தான் வருவாரு. ஸ்டேட்டுக்குன்னா ஆளுநர்னு தான் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, படிக்க தான் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு புதுசு புதுசா கிரியேட் ஆகுது. ஓகே, அப்ப இந்த ரகம் ஒரு டவுட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் இவருக்கு தேர்ந்தெடுக்க தகுதியான வயது என்னது? மாநிலங்களவை உறுப்பினர் 30 வயது. 30 வயது. ஓகே, மாநிலங்களவை ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதோட பதவி காலத்துல பத்தி பார்க்க போறோம். மாநிலங்களவையோடைய பதவி காலம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 5 ஆண்டுகள், செகண்ட் வந்துட்டு 6 ஆண்டுகள், தேர்ட் வந்துட்டுனா வரையறுக்கப்படவில்லை, ஃபோர்த் வந்துட்டு என்னன்னா ஃபோர்த் வேணாம், அந்த 3க்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஆண்டுகளா? அவை வந்து வரையறுக்கப்படலை மேம். சூப்பர். இங்கதான் நீங்க வந்துட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. மாநிலங்களவையோட பதவிக்காலம் கேட்டா அங்க வரையறுக்கப்படவில்லை தான் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். வரையறுக்கப்படவில்லை அப்படின்ட்டுன்னு. இதுவே அங்க இருக்க உறுப்பினர்கள் மெம்பர்ஸோட பதவிக்காலம் கேட்டாதான் 6 ஆண்டுகள். இதுக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சா? ஓகே, அப்ப மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை. இந்த கூற்று கரெக்டா இல்லையா? நிரந்தரமானவைன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அதோட பதவிக்காலம் வந்துட்டு மாநிலங்களவையோட பதவிக்காலம் வரையறுக்கப்படவில்லை சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, அப்ப அதுல உள்ள உறுப்பினர்கள் தான் என்ன சொன்னா 6 ஆண்டுகள் பார்த்திருப்போம். ஓகே, அங்க இருக்கிறவங்க எப்படி ஓய்வு பெறுவாங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை, எத்தனை பங்குக்கு? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேம். 2 பங்கு உறுப்பினர்கள். 3ல 2 பங்கா? 3ல 1 பங்கு தான். ரக்ஷனா மாத்திக்கங்க. 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் தான் வந்துட்டு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்கன்னு பாப்போம். ஓகே, இதற்கான தேர்தல் வந்துட்டு நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? மறைமுக தேர்தல் மூலம் வந்துட்டு நியமிப்பாங்க. ஓகே, இதுல தேர்தல்ல பங்கேற்பவர்கள் யாரு? அந்தந்த எம்எல்ஏ அவங்கதான். ஓகே, இவருக்கும் வந்துட்டு பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாருன்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பாராம். சபாநாயகருக்கும் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. மாநிலங்களவை உறுப்பினருக்கு குடியரசுத் தலைவர் தான். ஓகே, இது வந்து ஸ்டேட்டுக்கு எப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து மக்களவை உறுப்பினருக்கு தகுதியான வயது என்னது? 25. இவருக்கு மக்களவை உறுப்பினர் வந்துட்டுனா மறுநியமனம் உண்டா இல்லையா? அது அவங்க எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணா மேம், இல்லாட்டி இல்ல மேம். இல்லாட்டினா இல்ல, ஆனா மறுநியமனம் இருக்குதுல்ல? எஸ் மேம். அப்ப மறுநியமனம் உண்டு. ஓகே, இவருடைய தேர்தல் எப்படி நடக்கும்? நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா? நேரடி தேர்தல். நேரடி தேர்தல். சரி, ஓகே, இதுல வந்துட்டு தேர்தல வந்துட்டு மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நம்ம தான் வந்துட்டு தேர்தல வந்துட்டு பங்கேற்க போறோம், வாக்களிக்க. அப்ப நம்மளுக்கு எத்தனை வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்? 18 வயது. ஓகே, மக்களவையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகே, பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பா? இவருக்கும் குடியரசுத் தலைவர் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்ங்கும் போது அட்டார்னி ஜெனரலுக்குரிய ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தோம்? 76 பார்த்துப்போம். இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டார்னி ஜெனரலுக்கு வந்துட்டு மறுநியமனம் உண்டு. இந்த கூற்று கரெக்டா இல்லையான்னு கேட்பாங்க. சோ அட்டார்னி ஜெனரலுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லியிருப்போம்? உயர் சட்ட அதிகாரியா? ஆமா மேம், இந்திய அரசின் உயர்ந்த சட்ட அதிகாரி. சட்ட அதிகாரின்னு பார்த்திருப்போம். சோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மறுநியமனம் வந்து உண்டு. இதுவே வந்துட்டு சிஏஜி பார்ப்போம். சிஏஜிக்கு வந்துட்டு மறுநியமனம் இருக்கா இல்லையா? இல்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஏஜிக்கு தமிழ்ல என்னது? கணக்கு மற்றும் தணிக்கை துறை தான். தலைமை கணக்கு தணிக்கையாளர். தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஓகே, அப்ப அவருக்கு வந்துட்டு மறுநியமனம் கிடையாது, இல்லை. ஆனா வந்துட்டு கூற்றுல கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். சோ இது ஒரு ஆப்ஷனா வைக்கலாம். அட்டார்னி ஜெனரலுக்கு வந்துட்டு மறுநியமனம் உண்டு, சிஏஜிக்கு வந்துட்டு மறுநியமனம் இல்லை. ஓகே, அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் யாரு? குடியரசுத் தலைவர். ஓகே, இவருக்கு வந்துட்டு பதவிக்காலம் எப்படி இருக்கும்? தலைவர் விரும்பும் வரை
தலைவர் விரும்பும் வரைதான் இவருடைய பதவிக்காலம் இருக்கும். ஓகேவா? ஓகே. இவருடைய தகுதிகள்னு என்ன சொல்லலாம்? அட்டர்னி ஜெனரல் இந்த தகுதிகள் வந்துட்டு பெற்றிருக்கணும்னா அது எப்படி இருக்கலாம்? அவர் வந்து உச்ச நீதிமன்ற குடிமகனாக இருத்தல் வேண்டும் மேம். உச்ச நீதிமன்ற தலைவராக இருக்கும் தகுதிகளை பெற்றிருக்கணும். உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டு நீதிபதி அல்லது 10 வருடம் வழக்குரைஞரா பணியாற்றியிருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில சிறந்த சட்ட நிபுணரா இருக்கணும். சூப்பர் அக்ஷனா, கரெக்ட். இந்த பாயிண்ட் அப்படியேதான். உச்ச நீதிமன்ற நீதிபதியாகிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். இல்லையா உயர்நீதிமன்ற நீதிபதியில உயர்நீதிமன்றத்துல 5 வருஷம் நீதிபதியா இருந்திருக்கணும். இல்லையா 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்திருக்கணும். எதுல இந்த உயர் நீதிமன்றத்துல. அப்படி இல்லையா குடியரசுத் தலைவர் பார்வையில வந்துட்டு ஒரு சிறந்த சட்ட நிபுணராக வந்துட்டு இருந்திருக்கணும். அதான் வந்துட்டு அவருடைய தகுதிகள். ஓகேவா? ஓகே. சிஏஜி இப்ப பாக்குறோம். சிஏஜிக்கு மறுநியமனம் இல்லைன்னு பார்த்தாச்சு. ஓகே. இவரை வந்துட்டு தேர்வு செய்யப்படுறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. இது கரெக்டா இல்லையா? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. பிளஸ் வந்துட்டு என்ன பதவி பிரமாணமும் யார் பண்ணி வைப்பாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இவரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். பதவி பிரமாணம் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இவருடைய பதவிக்காலம் எது? சிஏஜியோட பதவிக்காலம் இது இவருக்கு பதவிக்காலம் கொடுத்திருக்காங்கன்னா 6 வருடம் அல்லது 65 வயது. எது முந்துதோ அதுதான். 6 வருடம் அல்லது 65 வயது. அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு புதுசா ஒருத்தவங்க பார்க்க போறோம். யாரா யூபிஎஸ்சி தலைவர். யூபிஎஸ்சி தலைவர் மத்திய சிஏஜிக்கு வந்து ஆர்டிகல் 148 மேம். 148ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? சிஏஜிக்கு 151 வரைக்கும் மாமா. 148ல இருந்து 151 வரைக்கும் தான் சிஏஜிக்கு இருக்கும். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து என்னன்னா யூபிஎஸ்சி தலைவர் பார்க்க போறோம். யூபிஎஸ்சி தலைவரை வந்துட்டு யூபிஎஸ்சி தலைவருக்கு மறுநியமனம் உண்டா இல்லையான்னு கேட்கலாம். அப்ப யூபிஎஸ்சி தலைவருக்கு மறுநியமனம் உண்டா இல்லையா? உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி தலைவருக்கு மறுநியமனம் உண்டு. இவருடைய பதவி காலம் பார்க்கும்போது எப்படின்னா 6 வருடம் அல்லது 65 வயது. சிஏஜி தவிர மத்த எல்லாருக்கும் மறுநியமனம் உண்டு. அப்படிதானே மேம்? என்னங்கக்கா? சிஏஜி தவிர மத்த எல்லாத்துக்கும் மறுநியமனம் உண்டு. அப்படித்தானே மேம்? சிஏஜிக்கு தவறுன்னு பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு இந்த சிவிசின்னு பாப்போம்லக்கா. சிவிசினால மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம். நம்மளுக்கு சிலபஸ்ல தனியா ஒரு டாபிக் இருக்கும். சோ அவங்களுக்கு மறுநியமனம் இல்லை. அதே மாதிரி மத்திய தகவல் ஆணையர்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவருக்கும் வந்துட்டு மறுநியமனம் இல்லை. அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை இந்த மறுநியமனம் இல்லைங்கிறதே வந்துட்டு யார் யாருக்கு இல்லைன்றது தனியா நோட் பண்ணிக்கோங்க. மறுநியமனம் இல்லைன்னு யார் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. உயர் நீதிமன்ற நீதிபதி எழுதிட்டீங்களா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பிளஸ் சிஏஜி. சிஏஜிக்கு மறுநியமனம் இல்ல. அடுத்து யாருன்னா மத்திய தகவல் ஆணையர். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து டாபிக்ல இருக்கு. ஸோ அதுக்கு கீழே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நீங்க எழுதிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் அடுத்த கிளாஸ் எடுக்கும் போது நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. மத்திய தகவல் ஆணையர் இவருக்கும் வந்துட்டு என்னன்னா மறுநியமனம் இல்லை. அடுத்து வேற யாருக்கு மறுநியமனம் இல்லைன்னா சிவிசி. சிவிசியான மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம். மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் இவங்களுக்குலாம் வந்துட்டு மறுநியமனம் இல்லை. இப்ப நம்ம பார்த்தது வந்து என்னன்னா யூபிஎஸ்சி தலைவருக்கு பார்த்துருந்தோம். யூபிஎஸ்சி தலைவருக்கு மறுநியமனம் உண்டுன்னு பார்த்திருப்போம். சோ அவருடைய வயது பார்க்கும்போது ராஜி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. யூபிஎஸ்சி தலைவருக்கு வந்துட்டு மறுநியமனம் உண்டுன்னு பார்த்திருப்போம். சோ இவருடைய வயது பார்க்கும்போது எதுனா இவருக்கும் தான் 6 வருடம் 65 வயது வரை. 6 வருடம் அல்லது 65 வயது. இவரையும் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு நியமிப்பாரு.
யூபிஎஸ்சி தலைவரை நம்ம பார்த்திருப்போம்ல, யூபிஎஸ்சி தலைவரை வந்துட்டு நியமிக்கிறவர் யாருன்னு பார்த்திருப்போம். குடியரசுத் தலைவர் தான் மேம். அவரை நீக்கிறதுக்கு, யூபிஎஸ்சி தலைவரை நீக்கிறதுக்கு யார் அதிகாரம் பெற்றிருக்கா? குடியரசுத் தலைவர். யாரு? குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எப்படியோ சென்ட்ரலுக்கு, இங்க ஸ்டேட்டுக்கு வாங்க. டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஆளுநர். ஓகே, இவரை வந்துட்டு பதவி நீக்கம் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர். இந்த பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டினே நான் தரேன். என்னன்னா, இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தோமா? சோ ஓகே, அத பத்தி ஒரு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு ஆன்சர் பண்ண போறது யாருன்னா வெண்ணிலாக்கா. வெண்ணிலாக்கா எஸ் மேம், கேக்குதா மேம்? கேக்குதுங்கக்கா. நான் கேள்வி கேக்குறேன். என்னன்னா, கீழ் கண்டவற்றுள் ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியாது. கீழ்கண்டவற்றுல யார வந்து ஆளுநர் வந்துட்டு பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு புரியுதாக்கா? கேள்வி என்னன்னு மேம் புரியுது மேம். ஓகே, கீழ்கண்டவற்றுள் ஆளுநர் வந்துட்டு யார வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆப்ஷன் பி வந்து என்னன்னா அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல். நம்ம அந்த அட்வொகேட் ஜெனரலுக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இது பொதுவான கேள்வி, எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். அட்வொகேட் ஜெனரலுக்கு என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 76. அட்டார்னி ஜெனரல். அக்கா நான் கேட்டது வந்து என்னன்னா அட்வொகேட் ஜெனரலுக்கா? அட்டார்னி ஜெனரல் தான் 76. 165 மேம். 165 நம்ம பார்த்தோம்ல. நீங்க 165 கிட்ட எடுத்து பாருங்களே. ஆர்டிகல் 125 கிட்ட எடுத்தீங்களா? என்னன்னு எழுதிருப்போம் 165 கிட்ட? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். இங்கிலீஷ்ல வழக்கறிஞர் பார்த்திருப்போம். ஆர்டிகல் அதாவது என்னன்னா அட்வொகேட் ஜெனரல் எழுதிக்கங்க. ஓகே, கொஸ்டின் என்னன்னா, இப்ப அக்கறைக்குரிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிட்டேன். அடுத்து பி வந்து என்னன்னா அட்வொகேட் ஜெனரல். சி வந்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சியோட தலைவர். சி ஆப்ஷன் வந்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சியோட தலைவர். டி வந்து என்னன்னா மேற்கண்ட அனைவரும். டி வந்து என்னன்னா மேற்கண்ட அனைவரும். இ ஆப்ஷன் உங்களுக்கு தரேன், இவர்களில் யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, செகண்ட் அட்வொகேட் ஜெனரல், சி வந்து டிஎன்பிஎஸ்சியோட தலைவர், டி வந்து மேற்கண்ட அனைவரும், இ வந்துட்டு இவர்களில் யாரும் இல்லை. மேம் அந்த அட்வொகேட் ஜெனரலை மட்டும் அவர் எவ்வளவு நாள் இருக்கலாங்கிற அவரோட பதவி காலத்தை தீர்மானிக்கிறது வந்து ஆளுநர் தானே மேம்? ஆளுநர் தாக்கா தீர்மானிப்பாரு. ஆனா இவங்களை வந்துட்டு சரி அக்கா, உங்களோட ஆன்சர் என்னக்கா? அதுல யார் வந்து சொல்லுங்கக்கா. அட்வொகேட் ஜெனரல்னு தோணுது மேம். உங்களுக்கு அட்வொகேட் ஜெனரல் தோணுது. இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்ட கேக்குறேன். ரக்ஷனா, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தோணுது இதுல? மேற்கண்ட அனைவரும் மேம். உங்களுக்கு மேற்கண்ட அனைவரும். ஓகே, ராஜ்குமாரி அக்கா உங்களுக்கு? ஆப்ஷன் மறுபடியும் சொல்லுங்க மேம். ஆப்ஷன் என்ன? கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன். கீழ்கண்டவற்றில வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு யார பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்ட்டுன்னு. ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பி வந்து என்னன்னா அட்வொகேட் ஜெனரல், சி வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர், டி மேற்கண்ட அனைவரும், இ இவர்களில் யாரும் இல்லை. ஸ்பீடா போற மாதிரி இருக்காக்கா? பதவி நீக்கம் செய்ய முடியாதா மேம்? உங்களுக்கு மேற்கண்ட அனைவரும். ஓகே ஓகே மேம். இருந்தாலும் வந்துட்டு இருங்கக்கா வெண்ணிலாக்கா ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகே, பாரதி நீங்க சொல்லுங்க எதுன்னு. கண்ட அனைவரும் மேம். மேற்கண்ட அனைவரும் சொல்லிட்டீங்க. ஓகே, மஞ்சு மேம் நீங்க சொல்லுங்க. அட்வொகேட் ஜெனரல். ஓகே, இப்ப வந்துட்டு இதற்கான ஆன்சரை வந்து யார் சொல்ல போறானா, இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுமே தோணிருக்கும். இப்ப திவ்யாக்கா கேள்வி புரிஞ்சாங்கக்கா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சுக்கா. இப்ப இதுல நீங்க எந்த ஆப்ஷனுக்கு சூஸ் பண்றீங்க? கீழ்கண்டவற்றில் ஆளுநர் யார வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு? டிஎன்பிஎஸ்சி தலைவர். பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா டிஎன்பிஎஸ்சி தலைவர். ஏன்க்கா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிய
குடியரசுத் தலைவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ ஓகே, அப்ப அவரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒரு இம்பீச்மெண்ட் மூலமா தான் வந்துட்டு பதவி நீக்கம் வந்து செய்ய முடியும். அதுல வந்துட்டு ஆளுநர் வந்து சைன் பண்ணுவாரு. ஓகேவா? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிறதுல வந்துட்டு ஆளுநரோட பவர் இருக்குது. ஆனா ஒரு 14 நாட்கள் அவருக்கு வந்துட்டு ஒரு இது கொடுப்பாங்களா, இத்தனை நாட்குள்ள அவருடைய தவறை வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அந்த 40 days. ஓகேவா? அப்ப உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்துட்டு பதவி கொடுக்கிறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அந்த நீக்கத்திலேயே வந்துட்டு ஆளுநர் வந்து பங்கு பெறுவாரு. ஆனா வந்துட்டு 14 நாட்கள் இம்பீச்மெண்ட்டுக்கு பிறகுதான் வந்துட்டு நீக்குவாங்க. சோ வந்துட்டு அதை விட்டுருங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் தானே மேம்? என்ன ரக்ஷனா? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர் கிட்ட இருக்கா, ஆனா அதுல ஆளுநர் பங்கு பெறனால அது இல்லையா மேம் ஆன்சரா? ஆளுநர் வந்துட்டு என்னன்னா பங்கு பெறலாம். ஆமா, குடியரசுத் தலைவருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்குது நீக்கிறதுக்கு. ஆனா ஒரு இம்பீச்மெண்ட் மூலமா தான் வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்துட்டு நீக்குவாங்க. சோ அதுல வந்துட்டு ஆளுநருடைய பங்கு இருக்குது. ஓகேவா? ஓகே மேம். அடுத்து யார பார்த்தா அட்வொகேட் ஜெனரல் பார்த்தோம். அட்வொகேட் ஜெனரலை வந்துட்டு நியமிக்கிறது யாரு? ஆளுநர் மேம். ஆளுநர். ஓகே, அப்ப வந்துட்டு அவரை பதவி நீக்கம் செய்யலாம்ல ஆளுநரே. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வொகேட் ஜெனரலா வந்துட்டு நியமிக்கிறது யாருன்னா ஆளுநர் தான். அந்தந்த மாநில ஆளுநர் தான். அவங்கள வந்துட்டு பதவி நீக்கம் செய்யறதும் வந்துட்டு என்னன்னா ஆளுநருடைய பங்கு இதுல இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் தான் முழுக்க பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் வந்துட்டு நியமிக்கிறது வேணா ஆளுநரா இருக்கலாம். பட் வந்துட்டு நீக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த முழுமையான பொறுப்பு இருக்குது. ஓகேவா? இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த சபாநாயகரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யறப்ப ஒரு தீர்மானத்தின் மூலம் தான் வந்துட்டு பதவி நீக்கம் செய்வாங்க. சோ எத்தனை நாட்களுக்கு முன்னதான் அவருக்கு வந்துட்டு அந்த அறிவிப்பை கொடுத்த பிறகு சபாநாயகர் வந்துட்டு பதவி நீக்கம் செய்யலாம்? 14 நாட்கள். 14 நாட்கள். உங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது என்ன ஹோம்ஒர்க்னா, இந்த 10th இருக்க மாநில அரசை படிச்சுட்டு வந்துருங்க. அதே மாதிரி 12th மாநில அரசுன்னு இருக்கும். அதாவது என்னன்னா அழகு 2ன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு சென்ட்ரலுக்கும் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் இருக்கும். சோ அத நிர்வாகம் சட்டமன்றம்னு இருக்கும். அத ரெண்டையுமே படிச்சுட்டு வந்துருங்க. நீதித்துறையை நம்ம தனியா பாத்துக்கலாம். அந்த 12th வந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கீழவே தான் மாநில அரசு இருக்கும். மத்திய அரசாங்கத்தோட சட்டமன்றம், மாநில அரசாங்கத்தோட சட்டமன்றம்னு ஒரு இதுல இருக்கும். அடுத்த இதுல வந்துட்டு மத்திய அரசோட நிர்வாகம், மாநில அரசோட நிர்வாகம்னு இருக்கும். சோ அந்த 2 பாடத்தையும் நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? அதுல இருந்து அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு கொஸ்டின் கேட்கப்படும். ஓகே, கன்ஃபார்ம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு 12th பாலிட்டி மத்திய அரசு மாநில அரசு நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. பிளஸ் வந்துட்டு இங்க 10th இருக்க இந்த மாநில அரசு. ஓகேவா? ஓகே மேம். நான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு வந்துட்டு டெஸ்ட் மாதிரி தான் போகும். ஒரு 1/2 மணி நேரம் டெஸ்ட் மாதிரி தான் போகும். கொஸ்டின் எழுதிக்கங்க. எழுதி நீங்க தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இன்னொரு ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, தற்போதைய தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு? மாண்புமிகு ஸ்டாலின். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். ஓகே, அவரு எத்தனையாவது முதல்வர்? சுதந்திரத்துக்கு பின்பு பார்த்தோம்னா இப்ப எத்தனையாவது முதல்வரா இருப்பாரு? கவுண்டிங் கேக்குறேன். எத்தனாவது? 9ஆ 8ஆ? யாருக்கா தெரியுமா அந்த கிளாஸ்ல இருக்கு? திவ்யாக்கா? அன்னைக்கு ஆன்சர் கீ செக் பண்ணப்போ 8ன்னு சொன்னாங்க மேம். ஓகேக்கா. அந்த இடையில சில பேர் வந்துட்டுலாம் போயிருப்பாங்கல்ல மேம், அதெல்லாம் வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும் மேம். ஓகேக்கா, சரி. ஓகே, அப்ப உங்களுக்கான ஹோம்ஒர்க்கா என்ன எழுதிட்டு வரீங்கன்னா, சிஎம் லிஸ்ட் எழுதிட்டு வாங்க.
நம்மளுக்கு வந்துட்டு இதனால வரைக்கும் சிஎம் வந்துட்டு சுதந்திரத்துக்கு முன்பு கேட்டாங்க ஆர்டர் படுத்த சொல்லி. ஸோ சுதந்திரத்துக்கு பின்பு கேட்கலாம். ஸோ சிஎம் லிஸ்ட் வந்துட்டு ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு பிளஸ் படிச்சுட்டு வந்துருங்க. ஏற்கனவே வந்துட்டு குடியரசுத் தலைவர் லிஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதுங்கும் போது நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து ராஜ்குமாரி அக்கா தான் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. என்னன்னா குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டை ஃபுல்லுமே சொன்னாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டையும் நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம இப்பப்பயே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிட்டோம்னா எக்ஸாம் அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு படிக்க தேவையில்ல ரொம்பவும். இப்ப நீங்க என்ன எழுதிட்டு வரீங்கன்னா சிஎம் லிஸ்ட் சுதந்திரத்துக்கு முன்பு எழுதிக்கோங்க பிளஸ் பின்பு எழுதிக்கோங்க. ஓகேவா? உங்களோட பால்ட் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து ஆளுநர் லிஸ்ட், ஆளுநருடைய லிஸ்ட். ஏன்னா இப்ப வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு இப்ப நம்மளுக்கு இங்க வந்து கான்ட்ராவர்சியா போய்க்கு இருக்கனால சோ வந்துட்டு அவங்கள பத்தியும் கேட்கலாம். இப்ப எப்படி நம்ம சட்டமேலவையை வந்துட்டு நீக்கும் போது இல்ல உருவாக்கும் பொழுது அப்ப யார் ஆளுநரா இருந்தாங்கன்னு பார்த்தோமா? ஏன்னா மாநில அரசுக்கு இம்பார்ட்டன்டான ஆள் யாருன்னா ஆளுநர். சோ அவங்களோட லிஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. ஆளுநரோட லிஸ்ட்டும் வந்துட்டு எழுதிட்டு வந்திருக்கணும். அடுத்து இப்ப இருக்க அட்வொகேட் ஜெனரல் யாரு? தற்போதைய அட்வொகேட் ஜெனரல் யாரு? யாரு தெரியுமா? ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் லிஸ்ட் எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? அட்வொகேட் ஜெனரலுடைய லிஸ்ட் எழுதிக்கங்க. அடுத்து கூகுள்ல நீங்க என்ன சர்ச் பண்றீங்கன்னா முதலமைச்சருடைய பணிகள் மற்றும் கடமைகள். இந்த லிஸ்ட்ல தனியா நோட் பண்ணி எழுதிட்டே வாங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. முதலமைச்சருடைய பணிகள் மற்றும் கடமைகள். இப்ப இந்த குரூப் 2A வந்துட்டு முதலமைச்சரை பத்தி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்னது தாய் மாணவர் திட்டம் வந்து எதுக்காகன்ட்டுன்னு. இந்த கொஸ்டின் நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டா இல்லையா திவ்யாக்கா? மக்கள் வந்து தாயுமானவர் அப்படின்னு எதுக்காக அழைக்கிறாங்கன்னு கேட்டிருந்தாங்க மேம். எந்த திட்டத்துக்காக? அதுக்கு என்ன திட்டம்க்கா? எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலை உணவு திட்டம் அத சொல்றாங்கக்கா. ஓகே, காலை உணவு திட்டம்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேம். ஓகேக்கா, கரெக்டான கீ ஆன்சர் வரும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எதுக்கு இருந்ததுன்னா யூடியூப்ல பார்த்தப்போ வந்து விடியல் பயண திட்டம், விடியல் திட்டம்னு ஏதோ சொன்னாங்கம்மா. ஓகே ஓகே, விடியல் பயணம் திட்டம்னு யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் கீ வரும்போது என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா முதலமைச்சருடைய பணிகள் மற்றும் கடமைகள். அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குன்னு யூடியூப்ல செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு வாங்க. நம்ம குரூப் 4 பார்த்தா புக் அளவு விட்டு தாண்ட மாட்டாங்க. ஆனா நீங்க உங்களோட எய்ம் வந்துட்டு பெருசா, அதாவது குரூப் 2A, குரூப் 2, குரூப் 1 இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும். ஓகேவா? இந்த நம்ம மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர்னு யாரை பார்ப்போம்? முதலமைச்சர் பார்ப்போம். இதுவே மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எங்க அமைஞ்சிருக்கு? திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி. உங்களுக்கு இதான் சரியான கரெக்டான ஒன் வேர்ட். அந்த மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்குது. இது வந்து குரூப் 1ல கேட்ட கொஸ்டினாக்கா? ஓகே, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்குது. ஓகே, இன்னைக்கு பார்த்த கிளாஸ் வந்து என்னன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரியே தான். அதாவது ஏற்கனவே எழுதின மாநில அரசை பத்தி திருப்பி ரிவிஷன் கிளாஸுக்குள்ள போனோம். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு மத்திய அரசு வரைக்குமே நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு மத்த ஆர்டிகல்ஸ், அதாவது ஆர்டிகல் 182 இருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துக்கங்க. நம்மளுக்கு இதுலதான் கொஸ்டின் வரப்போகுது. பிளஸ் என்னன்னா 10th மாநில அரச நீங்க நல்லா ஒண்ணு விடாம ஒரு லைன் விடாம நல்லா என்னென்ன மீனிங் அப்படின்னு படிச்சுட்டு வந்துருங்க. தெரியலையா அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு இதுக்கான டவுட் கேளுங்க. பிளஸ் 12th இது மஸ்ட் படிச்சுட்டு வந்துருங்க. பிளஸ் வந்துட்டு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன், சிஎம் லிஸ்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்கேன், ஆளுநர் லிஸ்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்கேன். லிஸ்ட் எழுதுறது பெருசு இல்ல, படிச்சுட்டு வந்திருக்கணும். ஓகேவா? எப்படி வேணா ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. யூடியூப்ல போட்டாலே வரும். என்னது ஆளுநரோட லிஸ்ட் ஷார்ட்கட்னா அவங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு மெமரி ஆச்சுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்ஃபார்மா. அடுத்து அட்வொகேட் ஜெனரலோட லிஸ்ட்
கேட்டிருக்கேன். அடுத்து இப்ப தற்பொழுது இருக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? ஸ்ரீராம். ஸ்ரீராம்னு இருப்பாரு. சோ எத்தனையாவது தலைமை நீதிபதினு பாத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஸ்ரீராம்ங்கிறவரே எத்தனையாவது தலைமை நீதிபதினு பாத்துட்டு வாங்க. முடிஞ்சா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா ஹோம்ஒர்க் வந்து லென்த்தியா இருக்குன்னு பார்க்க வேணாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்துட்டு பின்னாடி வரைக்கும் நீங்க யூஸ் ஆகும். நீங்க திருப்பி பின்னாடி வந்துட்டு புதுசா ஆட் பண்றதுக்கு டக்குன்னு நம்ம நோட்டை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். நீங்க பார்க்க உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டு ஞாபகமா இருக்கும். அப்ப உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளோட லிஸ்ட் எழுதிட்டு வந்துருங்க. இப்ப இருக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான இந்த ஸ்ரீராம் அவர்கள் வந்துட்டு எத்தனையாவது தலைமை நீதிபதினு எழுதிக்கோங்க. பிளஸ் அட்வொகேட் ஜெனரல் இப்ப யார் இருக்கா எத்தனையாவதுன்னு பாத்துக்கோங்க. பிளஸ் அட்வொகேட் ஜெனரலோட லிஸ்ட்னு எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஃபுல்லுமே எங்களுக்கும் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்காரு எங்க சாரு. சோ நீங்களும் உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அப்ப இதெல்லாம் வந்துட்டு மஸ்ட் நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. பிளஸ் எழுதிட்டு வந்துருங்க. 10th 12th வந்துட்டு மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. இந்த டைம் வந்து நான் ஹோம்ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாவே கொடுக்குறேன். கன்ஃபார்ம் படிச்சுட்டு வந்துருங்க. உங்களுக்கு அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்துட்டு அடுத்தடுத்து பாத்துக்கலாம். ஓகே. இன்னைக்கு நடத்தின இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லை, கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாங்க. நான் வந்துட்டு 12thலயும் 10th கொஸ்டின்ஸ் நான் எடுக்க மாட்டேன். 10th கொஸ்டின் எடுக்க மாட்டேன். 12thல இருக்கிறது தான் வந்து நான் கொஸ்டின் எடுப்பேன். ஸோ நல்லா மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே. Thank you to all. Thank you, ma'am. Thank you.